வணக்கம். லாஸ்டா நம்ம அந்த Q&A எபிசோடு பண்ணப்போ வந்து அதுல நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் சஜஷன்ஸ்லாம் அனுப்பியிருந்தப்போ அதுல ஒருத்தர் ஒரு டாபிக்கை வந்து அதுல சஜஸ்ட் பண்ணியிருந்தார். அது வந்து என்ன அனுப்பிச்சிருந்தார் அப்படின்னா, என்விரான்மெண்ட்டையும் சோசியல் ஜஸ்டிஸையும் ரிலேட் பண்ணி ஒரு எபிசோட் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அப்ப இருந்தே இந்த எபிசோட பேசலாம் அப்படின்னு வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த எபிசோட பேசலாம்னு பிளான் பண்ண உடனே முதல்ல யாரை கூப்பிடலாம்னு தோணுன உடனே நம்மளுக்கு இவர் தான் ஞாபகத்துக்கு வந்தாரு. ஏற்கனவே இன்னொரு எபிசோட்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. இயர்லி இந்தியன்ஸ் எபிசோட்ல வந்து பேசியிருந்தாரு. இப்போ நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து ஹரிபாரதி. ஹாய் ஹரி, வெல்கம் பேக் டு வினா பாட்காஸ்ட். ஆக்சுவலா ஹரியை பத்தி நாங்க அந்த எபிசோட்ல அதுக்கு முன்னாடி வணக்கம் நவீன், நீங்களும் உள்ள இருக்கீங்க. ஓகே, சோ போன எபிசோட்ல அவரை பத்தி எதுவுமே சொல்லாம ஜஸ்ட் பேரை மட்டும் சொல்லிட்டு போயிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, ஏர்லி இந்தியன்ஸ்குள்ள டக்குன்னு குதிச்சிட்டீங்க நீங்க. ஹரி வந்து என்ன அப்படின்னா, அவரை பத்தி சொல்லணும்னா அவர் வந்து ஒரு என்விரான்மெண்டல் எந்தூசியாஸ்ட்னு சொல்லலாமா ப்ரோ? வச்சுக்கலாம். ஆக்சுவலா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க போஸ்ட் பண்ற விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. அண்ட் மெயினா வந்து அவரை இந்த எபிசோடு கூப்பிட்டதுக்கு காரணம் வந்து அவர் வந்து என்விரான்மெண்டல் சோசியாலஜில பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் முக்கியமா இந்த எபிசோடு யோசிச்ச உடனே டக்குன்னு இவர் ஞாபகம் வந்த காரணம் வந்து, நீங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க உங்களோட ரிசர்ச் பேப்பர் பத்தி. அதாவது இந்த சேப்பாக்கம் வில்லேஜ்ல வந்து இந்த தெர்மல் பவர் ஸ்டேஷனோட வேஸ்டால அங்க இருக்கிற மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணதா ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. ஸோ கிட்டத்தட்ட இதுதான் என்விரான்மெண்ட் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் உங்களை இதுல கூப்பிட்டதுக்கான முக்கியமான காரணம். ஓகே, இப்ப ஜென்ரலா ஒரு ஒன் ஆஃப் தி பெரிய பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ். அது எப்படி வந்து பீப்புளை இம்பாக்ட் பண்ணுது, முக்கியமா இப்ப ரொம்ப ஹாட்டான டாபிக்லாம் பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச்லாம் இருக்குது. இதை பத்தி பேசுறதுக்கான தேவை என்னன்னு நினைக்கிறேன். ஸோ என்விரான்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்போ வந்து முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா 1972 இப்போ வந்து வேர்ல்டு ஃபுல்லா என்விரான்மெண்டல் மூவ்மெண்ட்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. அந்த 1950s 70s வரைக்கும். ஓகே, எங்களோட சூழல் வந்து ரொம்ப பொல்யூட் ஆகுது, எங்களால வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப நச்சுத்தன்மையான இடத்துல வந்து இருக்கிறோம், எங்களால இதுக்கு மேலே வந்து இது பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்லையும் அமெரிக்காவிலையும் அந்த இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ஸ்னால, இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷனால, இந்த மாதிரி விஷயங்களால நிறைய மூவ்மெண்ட்ஸ் நடக்க ஆரம்பிக்குது, என்விரான்மெண்டல் மூவ்மெண்ட்ஸ். ஓகே, அதே பீரியட்ல தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸான லத்தின் அமெரிக்கா, இந்தியா, இந்த மாதிரி அது வந்து வேற மாதிரியான என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு அது மாதிரி மூவ்மெண்ட்ஸ் நடக்குது. அப்போ அந்த சிப்கோ மூவ்மெண்ட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து அந்த பீரியட்ல இந்தியாவில் நடக்குது. காடுகள் வந்து அழிக்கப்படுது, எக்கச்சக்கமா டேமுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது. அப்போ வந்து ஏன் இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, என்விரான்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் மக்களோட வாழ்வாதாரமாகவும், இன்னும் ஆழமா சொன்னா அவங்க வாழ்க்கையாவுமே வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னமுமே வந்து என்விரான்மெண்ட், அதோட என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது தன்னை சுத்தி இருக்கிற சூழல், அந்த பர்டிகுலர் சூழலை வந்து நம்பி எக்கச்சக்கமான மக்கள் உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த என்விரான்மெண்ட் மூவ்மெண்ட்ஸ் பத்தி படிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் வந்து இவ்வளவு மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்தியா வந்து உலக அளவுல என்விரான்மெண்ட் மூவ்மெண்ட்ஸ் கவுண்ட்ல உலகத்திலே ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த பிளேஸ்ல இருக்கு. அவ்வளவு மூவ்மெண்ட்ஸ் இப்ப கண்டெம்பரரி இந்தியா நடந்துட்டு இருக்கு. நாட் ஹிஸ்டரியில எடுத்தோம்னா இன்னும் அதிகமா இருக்கும். இப்போ கண்டெம்பரரி இந்தியாவுல அவ்வளவு மூவ்மெண்ட்ஸ் நடக்குது. தமிழ்நாடு வந்து அதுலயும் டாப் வரும். லேண்ட் ரீதியான லேண்ட் இஷ்யூஸ், பொல்யூஷன் இஷ்யூஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான மூவ்மெண்ட்ஸ் அட் அ டைம் நடந்துட்டு இருக்கு. லைக் நம்ம கூடங்குளம் ப்ரொடெஸ்ட் ஆகட்டும், இல்ல வந்து நம்ம நியூட்ரினோ ஹைட்ரோ கார்பன் இஷ்யூ இங்க சென்னையிலேயே வந்து ஒரு 4-5 மூணு நடந்துட்டு இருக்குது. ஸ்டெர்லைட், இந்த மாதிரி எக்கச்சக்கமா நடந்துட்டு இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் வந்து இவ்வளவு தீரம் மக்கள் வந்து இதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது, அந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்த பத்தின புரிதல் வந்து நம்மளுக்கு கூடிக்கிட்டே போகுது. அதோட மேஜர் ஃபேக்டர் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இப்போ வந்து ஹார்ட் ஆஃப் த டாபிக்கா எல்லா இடத்துலயும் பேசப்படுறது இந்த கிளைமேட் சேஞ்ச். உலகம் வந்து இந்த மாதிரி சூடாகிட்டு இருக்குது, குளோபல் வார்மிங் நடந்துகிட்டு இருக்குது, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. ஏன் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் இவ்வளவு பெரிய இஷ்யூவா பேசப்படுது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. நம்ம பொதுவா ஒரு மனித சமூகம் அப்படிங்கிறது உற்பத்தியை சார்ந்துதான் இயங்குது. ஓகே, நம்ம வந்து நேச்சர்ல இருக்க விஷயங்களை வச்சு ப்ரொடியூஸ் பண்றோம், அந்த ப்ரொடியூஸ் பண்ண விஷயங்களை கன்சியூம் பண்றோம். இதை வச்சு நம்ம சொசைட்டி வந்து அமைஞ்சிருக்குது. இந்த ப்ரொடக்ஷன் ஒரு பீரியாடிக் சைக்கிளா இயங்கிக்கிட்டு இருக்குது உலகத்துல. ஓகே, லைக் சீசன்ஸ் மாதிரி, இந்த பீரியட்ல மழை வரும், இந்த பீரியட்ல நம்ம விதை போடலாம், இந்த பீரியட்ல அறுவடை செய்யலாம், இந்த பீரியட்ல இது, அந்த மாதிரி ஒரு சைக்கிள்ஸ் தான் எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது இந்த சைக்கிள்ஸ் எல்லாம் பிரேக் ஆகும், பயங்கரமா உடையும், எல்லா இடத்துலயும் உடையும். அப்ப எப்ப மழை வரும், எப்ப புயல் அடிக்கும், எப்ப வெயில் அடிக்கும் யாருக்குமே தெரியாது. அப்போ வந்து நான் 6 மாசம் போட வேண்டிய பயிரை வந்து நான் எப்ப விதைக்க ஆரம்பிக்கிறது, இப்ப விதை போட்டோன்னே மழை வந்து எல்லாம் அடிச்சு போயிடுச்சா என்ன பண்றது, இந்த மாதிரி எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும், கேஸ் ஆகும். அப்போ இந்த சைக்கிள்ஸை எப்படி சேவ் பண்றது அப்படிங்கிற மெயின் இஷ்யூ தான் இந்த கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூ. கிளைமேட் மாறிடுச்சு அப்படின்னா சைக்கிள்ஸ் எல்லாம் பிரேக் ஆகும், நியூ சைக்கிள் ஃபார்ம் ஆகும். ஆனா அந்த நியூ சைக்கிள் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பல டிகேட்ஸ் ஆகும்.
அப்போ இந்த இடைப்பட்ட கேப்ல மனித இனம் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு ரெடியூஸ்டு கண்டென்ட். பட் இதுதான் பிரச்சனை இப்ப. அப்போ பூமி வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா சூடாகிட்டு இருக்குது, கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, அங்க பனி உருகுது, நம்ம டிராபிக்கல் கண்ட்ரீஸ்ல அதிகமா வந்து புயல் வருது, இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது உலக அளவுல இதை வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சு பார்த்தோம்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் இப்ப நடக்கிற குளோபல் வார்மிங் வந்து மனிதர்களால தான் நடக்குது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்ப ரீசெண்டா வந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா கம்ப்ளீட் ஆந்த்ரோபோஜெனிக் ஃபேக்டர்ஸ் தான் அதுதான் குளோபல் சேஞ்ச் குளோபல் வார்மிங் நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குளோபல் வார்மிங்கிறது ஒரு நேச்சுரலான ப்ராசஸ். பூமியில வந்து வளிமண்டலத்துல CO2 அப்படிங்கிற வாயு வந்து அதிகமாகும் போது, CO2 மீத்தன் இந்த மாதிரி வாயுக்கள் அதிகமாகும் போது அதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான ஹீட்டை வந்து உறிஞ்சி வச்சுக்கிற தன்மை இருக்கும். அந்த தன்மையினால குளோபல் வார்மிங் எப்பவுமே நடக்கும், பொதுவாகவே நடக்கும். அதனால நம்ம ஐஸ் ஏஜ் வருது, இதெல்லாம் நம்ம வரலாறு ஃபுல்லா பார்த்திருக்கோம். ஆனா இப்ப நடந்துட்டு இருக்க குளோபல் வார்மிங் நார்மலா நேச்சுரல் நடக்கிறத விட ரொம்ப ஹை, கிட்டத்தட்ட 100-200 மடங்கு வந்து அதிகமான ஸ்பீட்ல நடக்கும்போது நம்மளால அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆக முடியுமா, அதுக்கேற்ற மாதிரி அந்த இதை புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு யாருக்குமே தெரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வெளியிடுற CO2 அப்படிங்கிறது வந்து மெயின் கண்டென்ட் ஆகும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இப்ப நிறைய ஸ்டடி பண்ணப்படுது. இந்த கொஸ்டின் மட்டும் இங்க கிடைக்கலாமா? ஒரு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த ஐசேஜ் தான் சொன்னீங்கல்ல, நம்ம ஏர்லி இந்தியன்ஸ் கூட சொல்லிட்டு இருந்தோம் 140,000 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த சைக்கிள் மாறிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோல்டு பீரியட் இருக்கும், ஹாட் பீரியட் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. இந்த கோல்டு பீரியட் அகைன் வர்றப்ப இந்த எஃபெக்ட் எதுவும் குளோபல் வார்மிங்கோட எஃபெக்ட் பண்ணி குறையிறதுக்கு அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்கா, இல்ல அது கம்ப்ளீட்டா ரிலவெண்டா இருக்குமா? குளோபல் வார்மிங் ஐசேஜ் அப்படிங்கிறது ஒரு சைக்கிள்ஸ் தான். ஆனா என்னன்னா ஐசேஜ்னால வந்து குளோபல் வார்மிங் ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்னா அதுவுமே டேஞ்சர் தான் நம்மளுக்கு. ஓகே, எதுவுமே வந்து நேச்சரோட ஸ்பேன்ல இல்லாம அந்த டியூரேஷன் கொடுக்காம சீக்கிரமா நடக்குது அப்படின்னா அதுவுமே நம்மளுக்கு ஆபத்து தான். ஓகே, ஐசேஜ் வந்துட்டு நம்ம எல்லாம் இதாயிரும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஈவன் இந்த ஒரு அந்த ஐசேஜுக்கு வந்து மெயின் காரணமே வந்து கண்டினியூஸ் வல்கானிக் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவாங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து ரிங்ஸ் ஆஃப் ஃபயர்னு சொல்றோம்ல, அந்த இடத்துல நடந்த கலிபோர்னியா இந்த மாதிரி பிளேட்ஸோட இதில் நடந்த ஒரு கண்டினியூஸ் வல்கானிக் எக்ஸ்ப்ளோஷனால அந்த டஸ்ட் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா பூமி ஃபுல்லா வந்து மூடிடும் வளிமண்டலத்தை. அந்த பீரியட்ல என்ன ஆகும் அப்படின்னா பூமி வந்து ஐசேஜ் ஆயிடும், உள்ள வர்ற வெப்பம் இல்லாம. அப்ப வெப்பம் அதிகமா இருக்கிறது நம்மளுக்கு பிரச்சனை தான், கம்மியா இருக்கிறதும் பிரச்சனை. அந்த இடத்துல அது வந்து பேலன்ஸ் ஆகாது. நம்மளுக்கு இருக்க ஒரே சோர்ஸ் வந்து இது வந்து எவ்வளவு ஸ்லோவா வந்து நம்ம இதை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ண முடியும். இது இந்த டைம், அந்த டைம் வந்து இப்ப நம்மகிட்ட இல்ல, அதுதான் பிரச்சனை. அதனாலதான் வந்து நம்ம திரும்ப திரும்ப கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா என்னன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் வந்து வெறும் எலைட் பீப்புளுக்கான ஒரு பிரச்சனையா, இன்டர்நேஷனல் லெவல்ல அரசுகளுக்கு எதிராக இடையில பேச வேண்டிய பிரச்சனையா மட்டுமே பார்க்கப்படுது ஒழிய எளிய மக்களும் இதனால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஸ்டாண்ட் வந்து இன்னும் வரல. அதுதான் வந்து இப்ப நம்மளுக்கு தேவை. எப்படி வந்து எளிய மக்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க, என்னோட அடுத்த கேள்வி அதான் இருக்க வந்துச்சு. அதாவது நம்ம பொதுவெளியில இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் பிரச்சனை இருக்கு, சூழல் பாதுகாக்கப்படணும்னு பேசுற எல்லாருமே வந்து அத ஒரு மொத்தமா மனித இனத்துக்கான பிரச்சனை இல்ல பூமிக்கான பிரச்சனைன்னு தான் பேசுறாங்களே தவிர அத இங்க இருக்கிற ஒரு கிரவுண்ட் லெவல்ல, அதான் முக்கியமா இந்த சமூக நீதின்ற விஷயத்தை இது கூட நம்ம லிங்க் பண்றது வந்து அதிகமா நடக்கிறதே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி வந்து அது நாடுகளுக்கு இடையான பிரச்சனை, ரெண்டு தலைவர்கள் பேசின பிரச்சனை, மோடி அப்படி சொல்றாரு, ட்ரம்ப் அப்படி சொல்றாரு, இந்த மாதிரியே நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர இங்க நம்மளோட தரையில வாழ்ற இடத்துல ஒவ்வொரு தடவையும் லைக் சின்ன சின்ன பிரச்சனைகள், இப்ப நம்ம சொல்ற மாதிரி இப்ப இந்த மீத்தேன் பிரச்சனை, இது ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை, இதுவும் கிளைமேட் சேஞ்சுன்றதும் ஒரே மாதிரியான பிரச்சனைகள் தான் அப்படிங்கறத அக்னாலேஜ் பண்ணாம நம்ம இது வந்து தனியா ஒரு சமூக பிரச்சனை மாதிரியும் நம்ம தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை மாதிரியும் குளோபல் வார்மிங்கிறது வேற பிரச்சனை மாதிரியே பேசிட்டே இருக்கும். கரெக்ட் கரெக்ட். இதை வந்து எப்படி சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னா we are all in the same boat அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ப்ராவர்ப். ஆனா இந்த கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் we are all not in the same boat, we are all in the same wave பட் இன் டிஃபரெண்ட் போட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒருத்தர் வந்து பெரிய கப்பல்ல இருப்பான், ஒருத்தர் வந்து ஒரு குட்டி படகுல இருப்பான், ஒருத்தர் மீடியமான ஒரு இதுல இருப்பான், ஒருத்தர் வந்து கட்டுமரத்துல உட்காந்துருப்பான், ஒருத்தர் தெர்மோகோல்ல படுத்திருப்பான். அந்த மாதிரிதான் இருக்கும் நம்ம. ஆனா எல்லாருக்கும் வரப்போற ஆபத்து ஒரே ஆபத்து தான். ஆனா அந்த ஆபத்துல இருந்து கப்பலால ஈஸியா தப்பிக்க முடியும், கட்டுமரம் வச்சனால தப்பிக்க முடியாது. ஸோ இந்த இடத்துலதான் வந்து இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்குள்ள இந்த கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூக்குள்ள வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் வருது. அவனுக்கு மட்டும் ஏன் கட்டுமரம் இருக்குது, அவனுக்கு மட்டும் ஏன் தெர்மோகோல் இருக்கு, அவனுக்கு ஏன் கப்பல்ல ஏத்தல, அவனே ஏத்தல அப்படிங்கிற பிரச்சனைகளை உள்ள எடுத்து யோசிக்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து அந்த இஷ்யூஸ் வந்து தெரியும். இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத விட அரசுகள் வந்து அதை புரிஞ்சுக்க விட மாட்டேங்கிறாங்க. இப்ப வந்து ரீசெண்டா கோப்பன்ஹேகன்ல அந்த COP26 நடந்துச்சு. ஓகே, கன்வென்ஷன் ஆஃப் பார்ட்டிஸ் ஆஃப் 26 நடந்தது. அதுல வந்து மேக்ஸிமம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா வளரும் நாடுகள் என்ன சொல்லுது, நாங்க வந்து இவ்வளவு நாள் நீங்க வந்து எங்களோட வளத்தெல்லாம் யூஸ் பண்ணி இங்க வளர்ந்துட்டீங்க, இப்பதான் நாங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் எல்லாம்,
அப்போ வந்து எங்களுக்கு வந்து நாங்க வந்து உங்களை மாதிரி வர்றதுக்கு இன்னும் எங்களுக்கு வந்து நாட்கள் ஆகும், இன்னும் ஒரு 30-40 வருஷம் ஆகும். அப்போ அது வரைக்கும் நாங்க கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவோம், நீங்க குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி வளர்ந்த நாடுகளை பார்த்து சொல்லுது. வளர்ந்த நாடுகள் என்ன சொல்லுது, இப்ப வந்து அதிகமான எமிஷனே வந்து இந்தியாவும் சீனாவும் தான் பண்ணுது, அப்ப நீங்க குறைக்கலன்னா எதுவுமே பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லுது. இதை வந்து நாடுகளுக்கு இடையான இஷ்யூவா மாத்தி வச்சிருக்காங்க. கரெக்டா? ஆனா இங்க பிரச்சனை எங்க அப்படின்னா, அமெரிக்கால வெளியிடுறவனோ, இந்தியாவில வெளியிடுறவனோ, சைனால வெளியிடணும் அதே கேபிட்டலிஸ்ட் தான், அதே இண்டஸ்ட்ரி ஓனர் தான். அங்கவனும் அதான் வெளியிட்டு இருக்கான், இங்க வந்து இண்டஸ்ட்ரியஸ் அதான் வெளியிட்டு இருக்கான். அவனை வந்து ரெண்டு பேருமே தப்பு சொல்லல. ஓகே, இங்க வந்து யாருக்கு பிரச்சனை அப்படின்னா, எங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கறதான் பிரச்சனை. லாபம் யாருக்கு போகுது, இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படிங்கறத எந்த சிஓபியும் பேச மாட்டேங்குது. அப்படி பார்த்தா கூடவுமே இவங்க இந்தியா சைனான்னு பேசுறப்ப அந்த பெர் கேபிட்டா கன்சம்ஷனை பார்க்காம பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இப்ப வந்து இங்க இந்தியால 140 கோடி பேர் இருக்காங்கன்னா இவங்க இவ்வளவு பண்றாங்க அப்படின்னா வெறும் 10 கோடி பேர் வச்சு நான் இதோட கொஞ்சம் தான் கம்மியா பண்றேன் அப்படிங்கிறப்ப அது செய்யறாது இல்ல, அதுவும் பேசுறாங்க. கரெக்ட். இது வந்து என்ன மாதிரி ஆங்கிள் அப்படின்னா, கன்சியூமரிஸ்ட் ஆங்கிள். நான் இவ்வளவு மக்கள் வச்சிருக்கேன், அவ்வளவு பேர் கன்சியூம் பண்றாங்க, அப்ப வேணா ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது. அங்க அவன் என்ன சொல்லுவான், எங்களோட தேவைகள் அதிகமாயிருச்சு, நாங்க இவ்வளவு கன்சியூம் பண்றோம், அதனால நாங்க ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு. ஓகே, இது வந்து கன்சியூமரிஸ்ட் ஆங்கிள். ஆனா பார்க்க வேண்டியது ப்ரொடக்ஷன் ஆங்கிள். யார் ப்ரொடியூஸ் பண்றா, எதுக்காக ப்ரொடியூஸ் பண்றாங்க, யாரோட லாபத்துக்காக ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒரு கேபிட்டல் இதுல வந்து நான் என்ன இதனால வந்து இதுல கேபிட்டலிசம் உள்ள கொண்டு வரேன் அப்படின்னா, இந்த எக்காலஜிக்கல் சோஷியல் ஜஸ்டிஸ் எல்லாம் வந்து கேபிட்டலிசம் இல்லாம பேசவே முடியாது. முதலாளித்துவத்தோட எக்ஸ்டெண்டட் பை ப்ராடக்ட்ஸ் தான் இந்த எக்காலஜிக்கல் டிகிரேடேஷன் எல்லாமே. ஆனா நம்மளோட மெயின் கண்டென்ட்டா என்ன பேசுவோம் அப்படின்னா, கன்சியூமரிஸ்ட பேசுவோம். நீங்க வந்து அதிகமா வாங்குறீங்க, குறைச்சிக்கோங்க, கன்சியூமர் பண்ணதை குறைச்சிக்கோங்க, கார் வாங்காதீங்க, செருப்பு போடாதீங்க, இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க, பிரஷ் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா, we are transferring the responsibility from the producers to the consumers. கன்சியூமர்ஸ்க்கு இங்க பவரே இல்லை ஆக்சுவலா. ஓகே, நான் வந்து இப்போ வந்து எந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்ண எதையும் நான் வாங்காம இருக்கேன், நான் வந்து காட்டன் துணியே போட்டுக்கிறேன், இல்ல வந்து நான் வந்து வேப்பங்குச்சியை வச்சு பல்லு வளர்க்குறேன் அப்படின்னா, இட்ஸ் நாட் கோயிங் டு பிகம் a very big change. ஆனா ஒரு ப்ரொடியூசர் இண்டஸ்ட்ரி, இப்போ ஸ்டெர்லைட் மாதிரி இண்டஸ்ட்ரியை மூடிட்டோம்னா இட் வில் பி a very big change. இன்ஸ்டிடியூஷனல் மாற்றங்கள் சொல்லாம ஃபர்ஸ்ட் டைம் தான் சொல்லுவாங்க, எக்கோ ஃபேசிசம் கூட நீங்க கூட போஸ்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வாங்க பைக் வாங்க, ரெண்டு போயிட்டு பைக் ஓட்டாதப்பா கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும்னு சொன்னா என்ன பண்ணுவான்? இந்த கிரேட்டா துன்பர்க் ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒப்பீனியன், ரொம்ப ஒரு பரவாயில்ல, சின்ன வயசுல நல்லா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஒரு கிரிட்டிசிசம் வைப்பாங்க, இன்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ் ரொம்ப இது, அதனால அதான ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க வந்து இதுல போகாதீங்க, பிளைட்ல போகாதீங்க, பைக்ல போகாதீங்க, கார்ல போகாதீங்கன்னு சொல்றது எந்த அளவுக்கு இதுவா இருக்கும்? நீங்க வந்து ஹையர் லெவல் பவர் ஸ்ட்ராட்டஜி மேக்கர்ஸ் கிட்ட நம்ம வந்து முறையிடாம இண்டிவிஜுவல் கன்சம்ஷன் நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் வைப்பாங்க. இதை எப்படி பாக்குறது? எக்ஸாக்ட்லி அதுதான், அது உண்மைதான். ஆக்சுவலா இப்போ கிரேட்டா தன்பர்க் வந்து நான் அவங்களோட ஸ்பீச்சஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஃபாலோ பண்றாங்க இல்ல, பட் ஒன்று பாத்திருக்கேன். அவங்களோட இஷ்யூஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, சீக்கிரம் முடிவெடுங்க, ஏதாவது முடிவெடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு என்ன கேள்வினா, இந்த நாடுகள் வந்து யூஎன்ஓக்கு வந்து என்ன முடிவு எடுத்துட முடியும் அப்படிங்கறதான் கேள்வி. யூஎன்ஓக்கு என்ன பவர் இருக்குது, இந்த நாடுகளுக்கு வந்து என்ன முடிவு எடுத்துட முடியும், என்னதான் சொல்ல முடியும் அப்படிங்கறத என்னோட கேள்வியா இருக்கும். நீங்க கன்சியூமர்ஸ்ட வந்து இதை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லும் போது, அப்போ வந்து அவங்க இப்போ இவ்வளவு நாள் அவங்க பயன்படுத்தாம இருந்திருக்காங்க. ஓகேவா? நான் வந்து இப்போ இந்தியாவில பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து இப்பதான் முதல் தலைமுறை பைக் வாங்கியிருக்கோம், முதல் தலைமுறை செருப்பு போட ஆரம்பிச்சிருக்கோம், முதல் தலைமுறை வெளியே படிக்க லேப்டாப் வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப அவங்ககிட்ட போய் இது பிளாஸ்டிக் வேஸ்ட், ரீசைக்கிள் வேஸ்ட், இது வந்து இ வேஸ்ட், இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? அதான் இந்த சானிட்டரி பேட்ஸ்லயே பல ஊர்ல இன்னும் சானிட்டரி பேட்ஸ் யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கல. ஆனா வந்து இந்த இருக்கிற பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, காட்டன் பேட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கிளுக்கு போயிடுறாங்க டைரக்ட். நாம வந்து சானிட்டரி பேட்ஸை ஃப்ரீயா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, அது வந்து நேச்சருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு த்ரெட்டை கொடுக்குது அப்படின்னா அதை டிஸ்போசபிளா மாத்துறது என்னன்னு யோசிக்கணும் நம்ம. இவங்க இப்பதான் வந்து முன்னெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, துணியில யூஸ் பண்ணிட்டு அதை வந்து யாரு கண்ணுக்கும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட் ஆன கூட காயப்படாது, வந்து வெயிலையும் படாது, அதுல காய போட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்பதான் சானிட்டரி நாப்கின்ஸ் வந்திருக்காங்க. இப்ப திருப்பி அவங்கள துணிக்கு மாறுங்க அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய பாசிசம், அது எவ்வளவு பெரிய எக்கோ பாசிசம் அது. இது வந்து இந்த மாதிரி கன்சியூமரிசம்ல மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான இதுல நீங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஐ மீன் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் கார்டு உருவாக்குறது, இதெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இடத்துல வைப்பாங்க. கேட்டா என்ன பண்ணுவாங்க, டெவலப்மெண்ட்டுக்கு இதுக்காக என்ன பண்ணு, இதுக்கு நீங்க வந்து தியாகம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். ஆக்சுவலா அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பத்தியும் பேசணும்னு நினைச்சிருந்தேன். இப்ப நீங்க அந்த உங்களோட அந்த ரிசர்ச் பேப்பருமே கிட்டத்தட்ட அது ரிலேட்டட் தானே. அந்த வேஸ்ட் எல்லாம் எங்க போய் கொட்டுறாங்க, எந்த இடத்துல போய் அது டம்ப் ஆகுது, அது யாருக்கு பாதிப்பு உருவாக்குது அப்படிங்கறதுலயும் இந்த அரசியல் இருக்குல்ல. அது ஆக்சுவலா நான் பண்ண ப்ராஜெக்ட் வந்து வேஸ்ட் கிடையாது, இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ஸ். ஆக்சுவலா தெர்மல் பவர் பிளான்ட்டோட கழிவுகள்,
ஒரு ப்ரொடக்ஷன்ல இருந்து வர்ற கழிவுகள், அதுல வர்ற சாம்பல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ப்ராஜெக்ட் பத்தி ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இப்போ நார்த் சென்னை தெர்மல் பவர் பிளான்ட் இருக்குது எண்ணூர்ல. ஓகே, அங்க வந்து கோல் இதெல்லாம் பேர்ன் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வந்து ஸ்டீமுக்கு வந்து அந்த ஹீட் எனர்ஜி இது பண்ணி டர்பைனுக்கு வச்சு எலக்ட்ரிசிட்டி எடுப்பாங்க. இப்போ அந்த கோலை பேர்ன் பண்ணது போக மிச்சம் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அதை வந்து 2 ஆஷா பிரிப்பாங்க, ஃப்ளை ஆஷ், பாட்டம் ஆஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல 2யுமே கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தண்ணியில கலந்து ஸ்லர்ரி மாதிரி மாத்தி ஒரு பைப் லைன்ல கொண்டு போய் தான் அந்த இடத்துல டம்ப் பண்றாங்க. ஓகே, அந்த செப்பாக்கம் பக்கத்துல இருக்கிற அந்த கோலாஷ் பாண்ட் அதுல வந்து டம்ப் பண்றாங்க. ஓகே, அது வந்து ஒரு ஆர்டிபிஷியலி கன்ஸ்ட்ரக்டட் பாண்ட், இதுக்காக மட்டுமே உருவாக்குன பாண்ட். அதை வந்து எந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இங்க வந்து இஷ்யூ. இங்க என்சிடிபிஎஸ் வந்து இருக்கிறதே ஒரு எக்காலஜிக்கலி ஃப்ரெஜைல் ஜோன்ல. ஓகே, எண்ணூர் கிரீக் வந்து சென்னையில மோஸ்ட் ஃப்ரெஜைல் ரீஜியன். ஓகே, ஒரு சின்ன சமநிலை மாறுனுச்சுன்னா கூட அந்த இடம் வந்து கம்ப்ளீட்டா போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீஜன். அந்த இடத்துல வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 3 தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு, விச் ஹேஸ் சப் யூனிட்ஸ் ஆல்சோ. ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் வந்து உள்ள சப் யூனிட்ஸ் இருக்குது, 1, 2, 3 அந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் இருக்கு. அது போக கிட்டத்தட்ட 45 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, ரெட் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இண்டஸ்ட்ரியோட எஃப்ளூவன்ட்டோட தன்மையை பொறுத்து அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க, ரெட், கிரீன், ஒயிட் இந்த மாதிரி. இதுல வந்து ஹைலி டாக்ஸிக்கான பொலிட்டன்ஸ்லாம் கொடுக்கறத ரெட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 40 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது வட சென்னையில, இந்த எண்ணூர் ரீஜன்ல. ஓகே, இவ்வளவையும் கொண்டு போய் ஏன் வந்து எண்ணூர்ல வைக்கிறாங்க அப்படின்னு இருக்குதுல. அந்த இடம் வந்து முன்னாடி இருந்தே வட சென்னைனா வந்து அழுக்கு, டஸ்ட், தாழ்த்தப்பட்ட மக்களோட சேர்ந்து அதை கம்பைன் பண்றது, இந்த மாதிரி வச்சு அந்த இடத்தையே வந்து அந்த மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. அது நம்மளோட வேல்யூ சிஸ்டம். அங்க தெரியுது நம்மளோட வேல்யூ சிஸ்டம். வட சென்னைனா என்ன, தென் சென்னைனா என்ன, இதெல்லாம் வந்து நம்மளோட பார்வை இருக்குல்ல, அரசாங்கத்தோட பார்வை, அதோட விஷுவல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் அங்க இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ். இவ்வளவு பொலிட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அங்க இருக்குது. அப்போ இந்த மாதிரி கொட்டுறாங்க, இந்த பைப் லைன் அடிக்கடி லீக் ஆகும். லீக் ஆகி என்ன பண்ண அப்படின்னா அந்த செப்பாக்கம் ஊருக்குள்ள ஃப்ளட் ஆகும். என்னோட கேள்வி என்ன வந்துச்சு அப்படின்னா, இவ்வளவையும் பார்த்துட்டு எதுக்கு அந்த மக்கள் இன்னும் அங்கேயே இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்ப நான் போனது வந்து அந்த இடத்துல இருக்க மைக்ரேஷன் ஸ்டடி பண்றது, என்விரான்மெண்டல் மைக்ரேஷன். இந்த மைக்ரேஷன் ஏன் நடக்குது, யார் யாரெல்லாம் வெளியே போயிருக்காங்க, இன்னும் அங்க இருக்கிறவங்க ஏன் போகல. ஸோ இந்த இதை இது பண்றதுக்கு தான் நான் போனேன். ஓகே, அங்க போனா மைக்ரேஷனே வந்து 5 விதத்துல நடந்திருக்குது. சில பேர் வெளியே போயிட்டாங்க, கம்பெனில வேலை கொடுத்துருக்காங்க, அதை அந்த வேலையை யூஸ் பண்ணி வெளியே போயிட்டாங்க. சிலர் வந்து ஓன் சோஷியல் கேபிட்டல், எக்கனாமிக் கேபிட்டல், இந்த மாதிரி தனக்கு வந்து பொண்ணு எடுத்தவங்க அந்த மாதிரி இடத்துல இருக்க கேபிட்டல் எல்லாம் யூஸ் பண்ணி வெளியே போயிட்டாங்க. சிலர் வெளியே போயிட்டு அந்த கடன்ல வந்து ட்ராப் ஆகி அங்க உட்காந்துருக்காங்க, அந்த டெப்டை வந்து இது பண்ண முடியாம. சிலர் வெளியே போயிட்டு திரும்பி உள்ள வந்துட்டாங்க, அங்கெல்லாம் மேனேஜ் பண்ண முடியல, எவ்வளவு விஷத்துல செத்தாலும் பரவாயில்ல, எங்களால கடன்ல இருக்க முடியலன்னு சொல்லிட்டு திரும்பி உள்ள வந்துட்டாங்க. இந்த மாதிரி வேரியஸ் இதுல ட்ரெண்ட்ல வந்து மைக்ரேஷன் நடந்திருக்கு. அப்போ ஒரு இண்டஸ்ட்ரி கெட்டுறோம், ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் கெட்டுறோம் அப்படின்னா, இந்த பக்கத்துல இந்த செப்பாக்கத்துல இருந்து ஒரு 200 மீட்டர்ல அந்த பாண்ட் இருக்கும். அந்த பாண்டு இவ்வளவு கிட்ட இருக்குது. அப்ப அந்த மக்களுக்கு வந்து ஒரு சரியான சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட நம்ம அரசாங்கத்துக்கு தோணல இன்னும். ஈவன் இப்படி சொல்யூஷன் கொடுக்கறதே தப்பு. ஃபர்ஸ்ட் அவங்க வாழ்ந்துட்டு இருக்க நிலத்துல இதை கெட்டிட்டு அவங்களை வேற இடத்துக்கு மாத்துறதே தப்பு. ஆனா அதை கூட பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத எங்க வேதனை. அந்த அளவு நம்ம வந்து எலைட்டிஸ்டா இருக்கும் இந்த விஷயங்கள்ல, டெவலப்மெண்ட் இஷ்யூஸ்ல, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்ல இந்த மாதிரி லேட்டஸ்டா பேசிட்டு இருக்கோம், லேட்டஸ்டா பார்த்துக்கிட்டு இருக்கோம். கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்ப கரண்ட் வேண்டாமா, கரண்ட் அப்ப நீ வந்து நான் அதான் என்ன சொல்றேன், கரண்ட்டுக்காக பெசன்ட் நகரை தியாகம் பண்ண சொல்றேன். ஏன் வந்து நீங்க வந்து 800 தியாகம் பண்ண சொல்றீங்க? வைக்க வேண்டியது. அப்ப வந்து எந்த இடத்துல இருக்க மக்கள் யாருக்கு வந்து அந்த இதை கொடுக்குறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல, who are taking the benefits and who are taking the cost அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்ப வந்து நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்றோம், இந்த தாழ்த்தப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இந்த காஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம வளர்றதுக்கான காஸ்ட்டை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அந்த வளர்ச்சியை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கு 1000 காரணம் சொல்லுவோம். திரும்பி இந்த வளர்ச்சினால ஒரு எக்காலஜிக்கல் டிகிரேஷன் நடக்குது, ஒரு கிளைமேட் சேஞ்ச் நடக்குது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனையும் மறுபடியும் அவங்ககிட்ட தான் சொல்லுவோம். நீங்க வந்து செருப்பு போடாதீங்க, புல்லட் வாங்காதீங்க, கார் வாங்காதீங்க அப்படி. அப்போ நம்ம வந்து காஸ்டே அவன்கிட்ட தான் கொடுப்போம், அதை வந்து சால்வ் பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி அவன்கிட்ட தான் கொடுப்போம், நம்ம மட்டும் ஜாலியா இருந்துக்குவோம். அப்படிங்கறதுதான் வந்து எலைட்டிஸ்ட் என்விரான்மெண்டலிசமா இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா, ஓகே அவங்க இதுல பாதிக்கப்படுறாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடத்துல அது இருந்திருக்கவே கூடாதுன்றது ஓகே. நீங்க இந்த மைக்ரேஷன் பத்தி சொல்லும் போது வந்துட்டு வெளியில போயிட்டு வேற வாழ்வாதாரம் இல்லாம திரும்ப இங்க வர்றாங்கல்ல, இங்க அவங்களுக்கு வேற என்ன வாழ்வாதாரம் இருக்கு? ஆக்சுவலா அங்கேயுமே எந்த வாழ்வாதாரமும் கிடையாதுல்ல அந்த இடத்துல. இங்க என்னன்னா அவங்க இருக்கிற சொந்த வீடு, அந்த லேண்டுக்கு வேல்யூ கிடையாது. ஏன்னா ஃபுல்லா பொல்யூட் ஆயிருச்சு, ரியல் எஸ்டேட்ல விற்காது, எங்க யார் வந்தாலும் வாங்க மாட்டாங்க. அந்த இடத்துக்கு போனாலே எவனுமே இல்ல, யாருமே அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அவ்வளவு நீங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம் அந்த ஊர்ல நின்னீங்கன்னா உடம்புலாம் அடிக்க ஆரம்பிச்சு.
நான் ரிசர்ச் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து குளிச்சாதான் எனக்கு உடம்புல அரிப்பே ஆடும். அந்த மாதிரி இடம் இருக்கும். அப்போ வந்து ரியல் எஸ்டேட் வேல்யூ கிடையாது, ஆனா வீடு சொந்த வீடு, அவங்க வீடு. அப்போ வாடகை இது கிடையாது, அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும். இப்ப வெளியே வந்தா வாடகை கொடுக்கணும். வாடகை வந்து நம்ம சென்னையில எவ்வளவு ஸ்கை ராக்கெட் ஆயிருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அப்ப அந்த வாடகை கொடுக்கணும், அது போக எக்ஸ்பென்சஸ் ஃபேஸ் பண்ணணும். இது தவிர இவங்க வந்து மேக்சிமம் ஒர்க் பண்றது என்ன எங்க பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எண்ணூர்லயே வந்து செட்டிநாடு கோல் ஃபேக்டரின்னு ஒன்று இருக்கு. கப்பல்ல வந்து வர்ற அந்த நிலக்கரியை பாக்கெட் பண்ணி இல்ல தரம் பிரிச்சு இந்த டெர்மினல் பிளான்ஸ் கொடுக்கணும், இல்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை பண்ற ஒரு இண்டஸ்ட்ரி. அங்கதான் எல்லாருமே கான்ட்ராக்ட் லேபர்ஸா போறாங்க. நீங்க இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா டபுள் த்ரெட் அவங்களுக்கு. அவங்க இருக்கிற இடமும் கோலாஷ், வேலை பார்க்குற இடமும் கோல். ஆமா, இதைதான் நம்ம வந்து வேலை வாய்ப்புகள்னு சொல்லி ஒரு அழகா ஒரு டேர்ம் வச்சு பாக்ஸ்ல கொடுப்போம், உங்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேலை வாய்ப்பு தான் ஓகே. சோ இந்த கோல் பகுதியில கான்ட்ராக்ட் லேபர்ஸா வேலை பார்க்கறாங்க. அந்த இதுக்கு வர்றதுக்கு திருப்பி அவங்க வெளியே போன இடத்துல இருந்து வரணும். அங்க இருந்து இந்த இடத்துல பஸ் இதெல்லாம் கிடையாது, அதுக்கு பைக் பெட்ரோல் செலவு இந்த மாதிரி எல்லாம் வரணும். அப்போ எக்ஸ்பென்சஸ் கூடிக்கிட்டே இருக்குது. அதனால டெட்ல மாட்டிக்கிறாங்க. அந்த டெட்ல இருந்து அவங்களால வெளியே வரவே முடியாது, அந்த மாதிரி ஒரு டெட். அப்போ இவ்வளவு இதுக்கு நாங்க எங்க ஊர்ல இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்தோம். இதுல மெயினா பிரச்சனைன்னு பாக்குறது வந்து அதிகமா நம்மளுக்கு கண்ணில் படுறது வந்து கிளாஸ் டிஸ்கிரிமினேஷனும் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் தான் அதிகமா இருக்கா? கிளாஸ் டிஸ்கிரிமினேஷனையும் கிளாஸையும் நம்ம வந்து இந்தியாவில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிரிக்கவே முடியாது. ஆக்சுவலா இப்போ நான் இப்போ சொல்லும்போது சொன்னேன்ல, ஏன் வந்து மயிலாப்பூர்ல வைக்க மாட்டேங்கிறீங்க, அந்த கேஸ்ட் வந்து ஆக்சுவலா அது கிளாஸ், தனியா கிளாஸ் அது. ஓகே, நம்ம வந்து 2 கிளாஸா இந்தியன் சொசைட்டியை பிரிச்சோம் அப்படின்னா, இந்த ட்வின் பாண்ட்ஸ் சொல்லுவாங்க, பூணூல் போடுற எல்லா கேஸ்டுமே, அது வந்து சத்ரியாஸ், வைசியாஸ், பிராமன்ஸ், இந்த 3 வர்ணத்துல இருக்க எல்லா கேஸ்டுமே வந்து ஒரு கிளாஸ், குட் கிளாஸ் கிளாஸா இருக்கும். நில உடைமையாளர்களாவோ இல்ல வந்து இப்போ முதலாளிகளாவோ இருப்பாங்க. இந்த சூத்ரா பகுஜன்ஸும் தலித்துகளும் வந்து அடுத்த இன்னொரு கிளாஸா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிதான் இந்த இந்தியன் சொசைட்டி கேஸ்ட் பேஸ்ல இருந்தாலும் கிளாஸஸ் ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஓகே, இது ரெண்டையும் நீங்க வந்து இன்டர் கனெக்டடா தான் பார்க்க முடியும், தனித்தனியா பார்க்க முடியாது. இது கிளாஸ் தனியா கேஸ்ட் தனியா பார்க்க முடியாது. ஸோ மேக்சிமம் நீங்க பாக்குற இந்த என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்னால அஃபெக்ட் ஆன மக்கள் வந்து மேக்சிமம் சூத்ராஸா இருப்பாங்க, இல்ல தலித்ஸா இருப்பாங்க. இன்னும் மோசமா ஆதிவாசிஸா இருக்கும். இந்த 3 தான் வந்து அதிகமா அஃபெக்ட் ஆகுது. அதுக்காக வந்து கம்ப்ளீட்டா எந்த பிராமினுமே அஃபெக்ட் ஆகல, எந்த இதுவுமே அஃபெக்ட் ஆகலன்னு சொல்ல வரல. பட் ஆன் தி சீயிங் த ஹோல் பாப்புலேஷன், பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் அஃபெக்டிங் பை தட் அப்படின்னு பார்க்கும்போது, these people are highly affected by these issues. அவங்களுக்கு அஃபெக்ட் ஆனாலுமே அதை எதிர்த்து இருக்கிறதுக்கு ஒரு ரிசோர்ஸ் தேவைப்படல. அந்த ரிசோர்ஸ் யார்கிட்ட இருக்கு யார்கிட்ட இல்லங்கிறதுக்காக தான் பேச்சு வருது. அந்த தாங்கிக்கிறதுக்கான சக்தி இருக்கு அவங்கள்ட்ட, இவங்கள்ட்ட அது கிடையாது. தாங்கிக்கிறது, அப்புறம் வந்து அதை எதிர்த்து வெளியே மீண்டு வர்றது, இதுக்கெல்லாம் வந்து ரிசோர்ஸ் இருக்குல்ல. நான் இது எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி டிஸ்டோபியன் மூவி சொல்லுவாங்கல்ல, இந்த உலகம் அழிகிற மாதிரி மூவிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எல்லா மூவிலுமே வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி பண்ணுவாங்க. நல்லா அதுல ஒரு 2000 பேர் 3000 பேர் மட்டும் போற மாதிரி கரெக்டா வந்து வேர்ல்ட் எலைட் பீப்புள் மட்டும் எஸ்கேப் ஆகி போயிருவாங்க. உலகம் அழியுது, எல்லாத்துக்குமே தான் அழியுது. ஆனா அவங்க கிட்ட அந்த ரிசோர்ஸ் இருக்குல்ல, அதை தப்பிச்சு போறதுக்கு. ஆனா மத்த எல்லாத்துக்கிட்ட இல்ல. அந்த டிஃபரன்ஸ் தான், ரிசோர்ஸ் டிஃபரன்ஸ். ஏன் வந்து வெளிமணில இருக்கவங்க வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்கிறதுக்கான விளக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். எலிசியம்னு ஒரு படம் இருக்கு, பாத்திருக்கீங்களா? அந்த படம் பாத்துக்கலாம்னு தெரியல. எலிசியம் படம் இருக்கு. அந்த படம் வந்து ஆக்சுவலா இதே கான்செப்ட் தான். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூமியில இருக்க பணக்கார மக்கள் எல்லாம் ஸ்பேஸ்ல வந்து ஒரு ஆர்பிட்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு சேட்டலைட் மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்ணி அங்க குடி போயிருவாங்க. அங்க வந்து அந்த சோலார் ரேடியேஷன்ல காப்பாத்துறதுக்கு அவங்க உடம்புல வந்து என்ன பிரச்சனை நடந்தாலும் ஒரு மிஷின் வந்து அதை சால்வ் பண்ற மாதிரி மிஷின், இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் அவங்க வச்சிருப்பாங்க. பூமியில வந்து அணுக்கதிர்வீச்சுலாம் செத்துக்கிட்டு இருப்பாங்க அவ்வளவு கோடி மக்கள். அவங்களுக்கு வந்து அந்த டெக்னாலஜி கூட வர முடியாமல் பண்ணிருப்பாங்க. சோ கதை என்னன்னா, அந்த டெக்னாலஜியை வந்து பூமிக்கு அக்சஸ் பண்ண வைக்கிறது தான் கதை. அது கொஞ்சம் ஆக்ஷன் இந்த மாதிரி போகும். ஆனா கான்செப்ட் வந்து அந்த மாதிரி இருக்கும், எலிசியம் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. நான் இது இன்னும் பெஸ்டா சொல்லணும் அப்படின்னா, இந்த கிளாஸ் டிஃபரன்சஸ் இன் ரியாக்டிங், ஹவு தே ஆர் ரியாக்டிங் டு திஸ் என்விரான்மெண்டல் த்ரெட்ஸ் அப்படிங்கறத இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா கொரட்டூர் லேக் வச்சு சொல்லலாம். இப்ப ரீசெண்டா கொரட்டூர் லேக்ல வந்து ஒரு ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். அந்த கொரட்டூர் லேக்ல வந்து இப்ப ரீசெண்டா வந்து அதை வந்து திருப்பி எடுத்து கட்டியிருக்காங்க. அந்த பாண்ட் அமைக்கிறது, டீசீல் பண்றது மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிருக்காங்க, ஒரு 2 கோடி செலவு பண்ணி 2017-18 கிட்ட. ஸோ இந்த இஷ்யூஸ்ல எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படிமா ஒரு குட்டி ஸ்டடி பண்ணேன். அந்த ஸ்டடியோட ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸ் டிஃபரன்ஸ் வந்து அப்படியே பச்சையா தெரியும். கொரட்டூர் லேக் வந்து இப்ப ரீசெண்டா 2017-18 வந்து கிளீன் பண்ணி அதை சுத்தி வந்து ஒரு வாக்கிங் வே, பாத்வே மாதிரி கட்டி அதை டீசீல் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து இந்த இது ரிலேட்டடா நிறைய இஷ்யூஸ், நிறைய நியூஸ்ல வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்த அந்த பீரியட்ல. ஸோ அப்போ வந்து இப்போ நான் வந்து ரீசெண்டா ஸ்டடி பண்ண போனேன், என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எப்படி இருக்கு அப்படிங்கிற பார்க்க போனேன். போகும்போது என்ன மாதிரி இஷ்யூ தெரியுது அப்படின்னா, அந்த லேக் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த இரிகேஷன் பர்பஸ்க்காக கட்டினது. அந்த ஏரியால செயின் லிங்கிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அம்பத்தூர் ஏரி, கொரட்டூர் ஏரி, ரெட்டேரி, இது 3 வந்து ஒரு கேனல் கனெக்ட் பண்ணும். இது வந்து கூவத்துல இருந்து கொசஸ்தலை ஆறு வரைக்கும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த ஆறுல ஓடுற தண்ணியை வந்து இந்த ஏரிகள் மூலமா வந்து விவசாயத்துக்கு, பாசனத்துக்கு யூஸ் பண்றதுக்காக கட்டினது. அந்த இதை வந்து இப்போ அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து ஒரு 2 டிகேட்ஸ் முன்னாடி கட்டினாங்க, அந்த இது ரெடி பண்ணாங்க. அப்போ அதோட இண்டஸ்ட்ரியல் பொல்யூட்டன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களால ஏரி வந்து பயங்கரமா டேமேஜ் ஆச்சு.
கொரட்டூர் ஏரி வந்து முழுக்க முழுக்க வந்து பொல்யூட் ஆகி யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு கேவலமா ஆயிடுச்சு. ஓகே, இதை வந்து ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கு. ஆனா என்னாச்சு அப்படின்னா ரீசெண்டா ஆர்கிட் ஸ்பிரிங்ஸ் சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் அங்க வந்து கட்டுறாங்க அந்த ஏரியோட கரையில. அதுல வந்து ஒரு 3000 குடும்பங்கள் வராங்க. ஃபுல்லா அப்பர் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள், இல்ல வந்து லைட் பீப்புள், அந்த மாதிரி பீப்புள் வராங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஏரி வந்து பயங்கரமா அழுக்கா இருக்குது, எங்க இதுகிட்ட வந்து பயங்கரமான பொல்யூட்டடான ஒரு ஏரி இருக்கு, எங்க ஹெல்த் வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு இஷ்யூ ஆக்குறாங்க. அப்போ வந்து அங்க இருந்த ஒரு என்ஜிஓ அமைப்பு இவங்களோட இதுக்கு அப்புறம் என்ஜிடில கேஸ் போடுறாங்க, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்ல. இந்த மாதிரி ஒரு பொல்யூட்டட் லேக் இருக்குது, இந்த லேக்னால இவ்வளவு பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லி இப்போ என்ஜிடி வந்து கேஸ் நடத்தி இதை வந்து மறுசீரமைக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து ஒரு 2 crores என்னமோ ஸ்பெண்ட் பண்ணி மறுசீரமைக்கிறாங்க. அப்படி அமைக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பாண்ட்லாம் கெட்டிட்டு அந்த ஏரியாவை சுத்தி ஒரு 3 கிராமங்கள் இருக்கு. ஓகே, ஒண்ணு வந்து கொரட்டூர் அக்ரஹாரம்னு ஒரு வந்து லேண்டோனி கமிட்டி இருக்கிற ஒரு ஊர், இன்னொன்னு வந்து மதனகுப்பம் சொல்லிட்டு ஒரு ஊர், தலித்துகள் இருக்க ஊர், இன்னொன்னு வந்து கள்ளிக்குப்பம்னு சொல்லி ஒரு ஊர். இந்த 3 ஊர் சுத்தி இருக்கு. இதுல வந்து கள்ளிக்குப்பம் சப்மர்ஜன் சோன்ல இருக்குது, அந்த ஏரி கட்டினதுக்கு அப்புறம் சப்மர்ஜ் ஆகிற சோன்ல இருக்குது. இப்போ வந்து என்ன இஷ்யூன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த லேண்ட் ஓனிங் கம்யூனிட்டி இருக்காங்களா, அவங்க லேண்ட் எல்லாம் வித்து தான் இந்த இதை கட்டியிருக்காங்க, இந்த அபார்ட்மெண்ட்ஸ் கட்டியிருக்காங்க. ஓகே, அந்த லேண்ட் எல்லாம் வாங்கி தான் கட்டியிருக்காங்க. அப்ப விவசாயம் யாரும் பண்ணல. ஓகே, மீன்பிடி அந்த ஏரியால மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அது போக மாடு இந்த மாதிரி வச்சு வளர்த்துட்டு கால்நடை பராமரிப்பு இந்த மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. இந்த பாத்வே இருக்குல்ல, பாத்வே கட்டினாங்கல்ல, இந்த பாத்வேவை கடந்துதான் வந்து இந்த கொரட்டூர் அக்ரஹாரத்துல இருக்க லேண்டோனி கம்யூனிட்டி அவங்களோட கேட்டல்ஸை வந்து கிரேசிங் கிரவுண்டு கூட்டு போக முடியும். இந்த எலைட் அபார்ட்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட அபார்ட்மெண்ட் அந்த ஏரி கரையில ஒரு பார்க் கட்டி அந்த பாத்வேவை 2 பக்கம் வேலி போட்டு அடைச்சிட்டாங்க, என்ட்ரன்ஸ்லயும் இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீட்லயும். ஏன் அப்படின்னா மாடு வந்து சாணம் போடுது, பாத்வே அசிங்கமாகுது அப்படின்னு சொல்லி. இந்த இஷ்யூ வந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அக்ரஹார மக்கள் வந்து அந்த கொரட்டூர் ஊர் மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சண்டை போட்டு கார்பரேஷன் ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாம் சண்டை போட்டு இவங்களுக்கு எதிராக போராடி என்ன பண்றாங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணி இந்த வேலையை அகற்றுறாங்க. இப்போ வந்து மாடு கூட்டிட்டு தான் போயிட்டு இருக்காங்க, அது இஷ்யூ இல்ல. ஓகே, இன்னொரு இஷ்யூ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஏரியை மறுசீரமைச்சாங்கல்ல, மறுசீரமைச்சிட்டு அதுல வந்து மீன் பிடிக்கிற டெண்டரை வந்து இந்த மக்கள்கிட்ட எதுவுமே கேட்காம ஜஸ்ட் லைக் கவர்மெண்ட் டெண்டர் விட்டு அந்த டெண்டர் எடுத்த ஒரு இண்டஸ்ட்ரி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மீன் பிடிக்க வந்துருச்சு கிராமத்துக்கு, அந்த ஏரிக்குள்ள. ஏரி வந்து ரொம்ப நாளா வந்து காமன் லேண்ட் மாதிரி யாருனாலும் மீன் பிடிச்சிக்கலாம், யாருனாலும் இது பண்ணிக்கலாம். வந்து ரொம்ப பெரிய வலை போட்டு அந்த மாதிரி மீன் பிடிக்க மாட்டாங்க, தெர்மாக்கோல் வச்சு கையில் கிடைக்கிற மீன் இப்படிதான் பிடிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி தான் இருக்காங்க அந்த மக்கள். ஒரு 50 குடும்பங்கள் வந்து இந்த மீன்பிடியில வந்து ஈடுபட்டு இருக்காங்க அந்த கிராமத்துல இருந்து. அப்போ நீங்க யார்கிட்ட கேட்டு நீங்க டெண்டர் விட்டீங்க, நீங்களா டெண்டர் விடுறீங்க, நீங்களா மறுசீரமைக்கீங்க, நீங்க டெண்டர் விடுறீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுக்கும் ப்ரொடெஸ்ட் பண்ணி அந்த டெண்டரை வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க. இது வந்து கொரட்டூர் அக்ரஹார கிராம மக்களோட கதை. இந்த பக்கம் கள்ளிக்குப்பத்துக்கு வந்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து சப்மர்ஜன் சோன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு மொத்தமா அந்த கிராமத்தையே கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பங்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா செம்மஞ்சேரிக்கு ரீலோகேட் பண்ணிட்டாங்க. செம்மஞ்சேரி எங்க இருக்கு, வேளச்சேரி தாண்டி இருக்குது, அங்க தூக்கி போட்டாங்க. ஓகே, இப்போ இந்த 3 இதை பாருங்களேன். அந்த அப்பர் மிடில் கிளாஸோட என்விரான்மெண்டல் இஷ்யூ என்ன இருக்கு அப்படின்னா ஏரி பொல்யூட்டடா இருக்கு, தண்ணி வந்து அசிங்கமா இருக்குது, எங்களால பார்க்க முடியல, அந்த பக்கம் போக முடியல. இதுதான் வந்து அவங்க மாடு சாணம் போடுறதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா. ஆமா, இதுதான் அவனோட என்விரான்மெண்டலிசம். இப்ப இந்த கொரட்டூர் கிராம மக்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா வாழ்வாதார பிரச்சனை. லைக் மீன் பிடிக்க முடியல, கிராசிங் வந்து கூட்டு போக முடியல, இந்த மாதிரி பிரச்சனை. இதுல வந்து கள்ளிக்குப்பத்தோட இஷ்யூ பாத்தீங்கன்னா சர்வைவல் இஷ்யூ. அவங்க அந்த இடத்துல இருக்கிறதே அவங்களுக்கு பிரச்சனை. அப்போ இவங்களால ஒரு போராட்டம் நடத்தியா ஜெயிக்க முடியுது. இந்த கொரட்டூர் அக்ரஹாரம் அந்த கிராம மக்கள் லேண்டோனி கம்யூனிட்டினால ஒரு போராட்டம் நடத்தி ஜெயிக்க முடியுது, ஒரு விஷயத்த வந்து பேச முடியுது. அவங்க கள்ளிக்குப்பம் மக்களுக்கு அந்த வாய்ஸ் கூட கிடையாது. இன்னொரு மதனகுப்பம் சொன்னேன்ல, அந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா முன்னாடி இந்த லேண்டோனி கம்யூனிட்டியோட விலங்கல்ல லேபரர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அக்ரிகல்ச்சர் லேபர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப அந்த அபார்ட்மெண்ட்ல மெயின்டெனன்ஸ் ஒர்க் லேபர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரியல் எஸ்டேட் வளருது, பைபாஸ் வருது, அந்த இடமே வந்து வேற விதமா மாறுது, வேற லெவல வளருது. ஆனா அந்த மக்கள் மட்டும் அப்படியே தான் இருக்காங்க, இன்னும் மோசமான நிலைக்கு தள்ள வர்றாங்க. ஆமா. சோ இப்ப இந்த இஷ்யூவை பார்த்தோம்னா ஒரே ஒரு ஏரி, அதை சுத்தி இருந்த 3 கிராம மக்கள், இவங்களோட ட்ரெஜெக்டரிஸ் டிஃபரன்ஸ் எது நம்மளுக்கு. இதுதான் கிளாஸ் என்விரான்மெண்டலிசம் கிளாஸ் இஷ்யூ. ஒவ்வொருத்தரோட ட்ரெஜெக்டரியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு இஷ்யூவா இருக்கும். அப்போ ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணணும், இந்த எல்லா மக்களோட பிரச்சனையே புரிஞ்சுக்கிட்டு இன்க்ளூசிவா டிசிஷன் எடுக்கும். ஆனா நம்ம அதை எடுக்க மாட்டேங்கிறோம். ஆனா அது கவர்மெண்ட்டுக்கு சாதகமா இருக்க மாட்டேங்குது இல்ல, அதனுடைய ஓட் பேங்க்குக்கும் இல்ல மற்ற அவங்களுக்கு தேவைப்படுற பெனிஃபிட்ஸுக்கும் வந்து அந்த கிளாஸ் திருப்திப்படுத்தினா தானே அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது கவர்மெண்ட்டுக்கு. அதேதான், அதுதான் இப்ப எங்க பிரச்சனை. இதனாலதான் திரும்ப கேபிட்டலிசம் வர்றது காரணம் இதுதான். அப்ப வந்து கேபிட்டலிசையும் அந்த மாதிரி அப்பர் மிடில் கிளாஸையோ இல்ல வந்து லேண்டோனி கம்யூனிட்டியோ நம்பி அரசாங்கம் இயங்குறதுனாலதான் இவனோட வாய்ஸஸ் எல்லாம் உள்ள வர மாட்டேங்குது. இதே மாதிரிதான் உலக அளவுலயும் வந்து இந்த மாதிரி நாடுகள் மாத்தி மாத்தி அடிச்சுக்குது, நீங்க தான் வந்து கட்டுப்படுத்தணும், நாங்க தான் கட்டுப்படுத்தணும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா அது காரணம் எங்க இருக்கிற முதலாளிகள் லாபம் பார்க்கணும் அப்படிங்கிற சண்டை தான். இப்ப என்னோட நாட்டுல இருக்க முதலாளிகள் லாபம் பார்க்கணுமா இல்ல ஓ நாட்டுல இருக்க முதலாளிகள் லாபம் பார்க்கணுமா சண்டை.
அவ்வளவுதான். இங்க வந்து மக்களை பத்தி அந்த எந்த நாட்டுக்கும் கவலை கிடையாது. அதுதான் மேட்டர். அப்ப இந்த விஷயத்த சால்வ் பண்ணாம நம்ம வந்து மக்களுக்கான சூழலில பேச முடியாது. நீங்க சொன்னதுல வந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். இந்த அப்பர் லைக் பீப்புள் வந்து இந்த ஏரியா மறுசீரமைக்கிறதுக்காக வந்து என்ஜிடில வந்து கேஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சீரமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. மத்த கம்யூனிட்டிஸால ஏன் அதை பண்ண முடிய மாட்டேங்குது? எதனால வந்து அதை எடுபட மாட்டேங்குது? அவங்களுக்கு அந்த கான்டாக்ட் இல்ல. அது ஒண்ணு, கான்டாக்ட் கிடையாது. அது போக அவங்களுக்கு அது வந்து ரொம்ப உடனே தீர்க்க வேண்டிய பிரச்சனையா வந்து அப்பா அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு அதோட பெரிய பெரிய பிரச்சனைகளா இருந்துச்சு. அவங்க லேண்டு போயிட்டு இருக்குது, விவசாயத்துக்கு என்ன பண்ணுது, வாழ்வாதார பிரச்சனை இப்படியும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாங்க வந்து வறண்டால உட்காந்து ஏரியை பார்க்கணும், ஏரி கிளீனா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய விஷயமா இல்ல. அப்ப அவ்வளவுதான். அவங்க வந்து சொல்லுவாங்க, அப்பயுமே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த பீரியட்ல வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ஸ் வந்து கொல்ட்ரு ஏரிக்கு வந்துருது, அப்ப வந்து தண்ணி நாசமா போயிருது, மீன் செத்து போயிருது, இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆனா யாரும் கேட்க, அப்ப கிடைச்ச மீனை பிடிச்சிக்கிட்டா அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்திருக்காங்க. இவங்களோட இஷ்யூ இவங்ககிட்ட இருக்கு கான்டாக்ட், அந்த மாதிரி என்ஜிஓஸ் தெரியுது, இந்த மாதிரி ஆட்கள் தெரியுது, இந்த மாதிரி கேஸ் போடலாம் இப்படிங்கிற இஷ்யூஸ் எல்லாம் வந்து தெரியும் போது தே ஆர் டேக்கிங் த ஸ்டெப். அந்த இடத்துல அந்ததுக்கான ஒரு ஸ்பேசஸோ அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு கொடுக்கப்படலன்னு சொல்லலாம். அதான் அந்த ப்ராப்பரான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்க கம்யூனிட்டில இருந்து இருக்கிறப்பதான் இது பேசவே முடியுது பாருங்க. அது இல்லாதப்ப நமக்கான பிரச்சனையை பேசுறது கூட ஒரு எங்க பேசுறது கூட தெரியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. இன்னும் இந்த என்ஜிஓ பாலிடிக்ஸ் பத்தி எல்லாம் வந்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன். என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்ல என்ஜிஓஸோட பாலிடிக்ஸ் பத்தி பேசணும்னா இன்னும் பேசிட்டே இருக்கலாம். இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து நாங்க இஷ்யூ தீர்க்க போறோம், என்ஜிஓ வருது அப்படின்னா பின்னாடியே வந்து ஏதாவது கார்பரேட் வரும். இந்த காலா படத்துல இது வந்து அழகா காமிச்சிருப்பாங்க. கரெக்ட். ஒரு என்ஜிஓ வந்து இந்த லேண்டை வந்து நாங்க மாத்தி தரணும் ஒருத்தன் உள்ள வரானா பின்னாடியே வந்து வேற வேற ஆள்கள் எல்லாம் வருவாங்க. இப்ப இந்த என்ஜிஓ இந்த இதை வந்து மறுசீரமைச்சு கொடுத்துருக்கு, நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலாம். அவங்க நல்ல விதத்துல கூட பண்ணிருக்கலாம், நல்ல எண்ணத்துல கூட பண்ணிருக்கலாம். இந்த ஏரி மறுசீரமைப்பு எல்லாம் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்டா நடந்துட்டு இருக்குது சென்னையில, கோயம்புத்தூர், இந்த மாதிரி விஷயம் இடங்கள் எல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா என்னன்னா அவங்களுக்கு பின்னாடியே வந்து இந்த லேண்ட் டெண்டர் விடுறது, ஏரி டெண்டர் விடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு கார்பரேட்ஸ் பின்னாடியே வரும். அப்போ இந்த இடத்துல வந்து யார கேர்ஃபுல்லா இருக்க சொல்லும், அந்த மக்களை சொல்லணுமா, அந்த என்ஜிஓஸ் சொல்லணுமா, யார சொல்லணுங்கிறது தெரியல. அந்த இன்டென்ஷன் நம்மள பிரிச்சு கூட பார்க்க முடியாது. சில என்ஜிஓஸ் நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப நல்ல இன்டென்ஷன்ல வரும், சில என்ஜிஓஸ் வந்து பின்னாடியே அந்த அஜெண்டாவை வேற யாராவது புஷ் பண்ணி கூட பண்ற மாதிரி இருக்கும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டியது கவர்மெண்ட், என்ஜிஓ கிடையாது. என்ஜிஓங்கிறது கவர்மெண்டோட வேலைகள் செய்ய முடியாத, ரீச் பண்ண முடியாத இடத்த வந்து சப்ஸ்டியூட் பண்றதுக்காக, ஐ மீன் ஃபில் பண்றதுக்காக வைக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா என்ஜிஓஸை கவர்மெண்டே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம், எல்லா வேலையும் என்ஜிஓ பார்க்க சொல்லிடுறோம். அங்கதான் பிரச்சனை ஆகுது. இப்போ ஜெனரலா வந்து இப்போ வந்து கேஸ்டும் கிளாஸும் எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுது என்விரான்மெண்ட்னால, கிளைமேட் சேஞ்ச்னாலங்கிறத பார்த்தோம். இன்னொரு ஆஸ்பெக்ட், இந்த ஆஸ்பெக்ட் மேபி நிறைய பேர் இது வெளியே தெரியாம இருக்கா அப்படின்னு தெரியல. ஜெண்டர்ங்கிற ஆஸ்பெக்ட் ரொம்ப இருக்குது இல்ல, என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்னால இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப டீப்லி கனெக்டட். ஜெண்டர் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டீப்பான கனெக்டட் எக்காலஜிக்கல் இஷ்யூஸோட. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா, இந்த எக்காலஜிக்கல் காமன்ஸ்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லணும்னா புறம்போக்கு. அதாவது அந்த நிலம் வந்து யாருக்கும் சொந்தம் கிடையாது. நிலம், ஏரி, ஆறு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருக்கும் சொந்தம் இல்லை. இங்கிலீஷ்ல என்ன சொன்னீங்க? எக்காலஜிக்கல் காமன்ஸ். காமன்ஸா? ஓகே. ஆமா, காமன்ஸ், எக்காலஜிக்கல் காமன்ஸ். ஓகே. சூழல் புறம்போக்குகள் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. லிட்டரல் டிரான்ஸ்லேஷன். ஓகே. அது வந்து யாருக்கும் அது ஓனர்ஷிப் கிடையாது, அத்தாரிட்டி வந்து யாருக்குமே கிடையாது. பட் ரிசோர்சஸ் வந்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் வந்து பொதுவுல இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட்டுக்காக எல்லாத்தையும் எடுத்து மொத்தமா காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி, கார்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்ன தியரி, ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ் சொல்லிட்டு. ஓகே. ஆனா இதெல்லாம் வந்து இப்ப மறுத்துட்டாங்க. ஏன்னா நிறைய காமன்ஸ் வந்து ரொம்ப காலமா இயங்கிட்டு இருக்குது, பல ஆயிரம் வருஷங்களா இயங்கிட்டு இருக்குது. இப்ப காட்டோட வளங்களை எடுத்துக்கிட்டு அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற பழங்குடி மக்கள் ஆகட்டும், இல்ல வந்து இங்க ஏரி கரையில, இல்ல வந்து ஆத்துல, கடல்ல இங்கெல்லாம் மீன் பிடிச்சுக்கிட்டு அதை சுத்தி இருக்க மீனவர்கள் ஆகட்டும், அவங்க இந்த மீன்கள்லாம் வத்தி எல்லாம் போறது இல்ல. அவங்க வந்து அவ்வளவு சஸ்டைனபிளா வந்து அந்த விஷயத்த பண்ணிட்டு, ஆமா, அவ்வளவு சஸ்டைனபிளா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்த வந்து கவர்மெண்ட் டிஸ்டர்ப் பண்ணுது. நாங்க வந்து மீன் பிடிச்சுக்கிறோம், இதை வந்து டெவலப் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அதுல முதல்ல பாதிக்கப்படுறவங்க பெண்களா தான் இருப்பாங்க. ஏன்னு சொல்றேன், ஏன் அப்படின்னா ஆண்களுக்கு வந்து வெளியே போய் வேலை பார்க்கறதுக்கு, கான்ட்ராக்ட் லேபர், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஜோன்ல வந்து எங்கேயா, இப்ப அர்பனைசேஷன் இஷ்யூ இந்த மாதிரி இருக்கும்போது எங்கேயோ வேலை கிடைச்சிடும், ஏதோ வேலை போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க வச்சுக்கோங்க. இந்த எக்காலஜிக்கல் காமன்ஸை இந்த பீரியட்ல நம்பி இருக்கிறவங்க மேக்சிமம் பொண்ணுங்க தான், பெண்கள், முக்கியமா பெண்கள். அங்க அந்த குடும்பத்துல இருக்க பெண்கள் தான் வந்து அதை டிபெண்ட் ஆயிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து புலிக்கட்டு, பழவேற்காடு போனீங்க அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து, இந்த ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா படகுல போய் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, கடலுக்குள்ள அந்த மாதிரிலாம் மீன் பிடிப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தண்ணி வந்து வயிறு, நெஞ்சு, மார்பளவு தான் இருக்கும், அவ்வளவு அதுக்கு மேல ஆழம் இருக்காது புலிக்கட்டுல. சில இடங்கள்ல படகு போறதுக்கு ஆழப்படுத்திருப்பாங்க, சில மற்ற இடங்கள்லாம் வந்து அவ்வளவுதான் தண்ணி இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தண்ணியில ஒரு கூடிய முதுகுல போட்டுக்கிட்டு கையில வந்து மீன் பிடிப்பாங்க, இறால் பிடிக்கிறது, சிப்பி பிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அது அவங்களோட வாழ்வாதாரம். ஓகே. இதே மாதிரி பீச்சஸ் எல்லாம் வந்தீங்க அப்படின்னா சிப்பி பொறுக்குவாங்க,
அங்க இருக்க சிப்பிகளை பொறுக்கி அதை வந்து இதாக்கி சுண்ணாம்பு தயாரிப்பு தொழிற்சாலைக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல பெண்கள் வந்து நிறைய அந்த காமர்ஸை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாரும் வேலை கொடுக்க போறது இல்லை. அப்படி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்ப எங்க இருந்துலாம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் கொண்டு போறாங்கல்ல பெண்களை, அந்த மாதிரி கொடுப்பாங்க வேலை. ஸோ அந்த மாதிரி வேலை இல்லாம இவங்க வந்து இயற்கையான விஷயங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது இந்த மாதிரி எக்காலஜிக்கல் காமர்ஸை மேக்ஸிமம் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் சிப்கோல வந்து சிப்கோ மூமெண்ட் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. மரத்தை வெட்ட போறாங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்து 3 பேரா மரத்தை வந்து கட்டுப்பிடிச்சு ஃபுல்லா பெண்கள் தான். இப்ப இங்கேயும் தமிழ்நாட்டுல ராமநாதபுரத்துல வந்து சோலார் பேனல் போடணும்னு சொல்லிட்டு கிரேசிங் லேண்ட்ஸை வந்து இது பண்ணி சோலார் பேனல் போடணும்னு சொல்லி ப்ராஜெக்ட். அதை எதிர்த்து வந்தது பெண்கள் தான். ஏன்னா அவங்க ஆடு மாடு மேய்க்கிற இடம், அவங்களோட கிரேசிங் லேண்ட். அப்போ அதுல இருந்து சோலார் பேனல் போட்டீங்கன்னா அப்ப நான் எங்க ஆடு மாடு மேய்க்கிறதுன்னு சொல்லிட்டு வந்தது பெண்கள் தான். எல்லா இடத்துலயும் எல்லா போராட்டத்திலையும் பெண்கள் தான் இருக்கும். ஏன்னா அதனால முதல்ல பாதிக்கப்பட போறது பெண்கள். ஜெனரலாவே மொபிலிட்டி ரொம்ப கம்மி பண்ணி வச்சிருக்காங்க பெண்களுக்கு. அதனாலயுமே வந்து அங்க இருக்க ரிசோர்ஸ் நம்பியே வந்து வாழ வேண்டியிருக்குது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாரே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சிரியால இருந்து வரவங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஆண்கள் மட்டும் தான் வருவாங்க. சின்ன வயசுல 10-12 வயசுல 20 வயசு பசங்க எல்லாம் வந்து அங்க இருந்து கிளம்பி வந்துருவாங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்துலாம். ஆனா பெண்கள் வேற வழியே இல்லை, எல்லாருமே அங்கேயே இருக்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா அவங்களுக்கான மொபிலிட்டியே ரொம்ப இந்த மாதிரி அப்ரஸ்ட் கம்யூனிட்டிஸ்ல வந்து இந்த மொபிலிட்டி இல்லாம இருக்கிறதுனால அங்க இருக்க ரிசோர்ஸ் தான் அவங்களுக்கு வாழ்வாதாரமே. அந்த மாதிரிதான் இருக்காங்க, இன்னுமே அவ்வளவு டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அந்த இயற்கையான ஆதாரங்களையும். ஏன்னா கவர்மெண்ட்டோ மற்ற கார்பரேட்ஸோ அந்த மக்களுக்கு வந்து அந்த பெண்களுக்கு வந்து வேலை கொடுக்க போறது கிடையாது, அவங்க வாழ்வாதாரத்துக்கு எதுவும் பண்ண போறது கிடையாது. அப்ப இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஏதாவது வேலை செஞ்சு கொஞ்சம் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கேப் ஃபில்லர் மாதிரி, இப்போ குடும்பத்துல வந்து வர்ற வருமானம் பத்தல அப்படிங்கும்போது இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான். என்னெல்லாம் வந்து எங்க குடும்பத்துல வந்து மேக்சிமம் வந்து பெண்கள் வரிசை தான் வந்து பயங்கரமா ஸ்ட்ராங் ஹோல்ட் பண்ணிருந்தது. லைக் எங்க பாட்டி வந்து ஃபுல்லா தையல் தைச்சாங்க. தையல் இயந்திரங்கள் வந்து தமிழ்நாட்டுல பண்ண ரெவல்யூஷன் அவ்வளவு பெரிய ரெவல்யூஷன். அது வந்து வீட்டுல இருக்க பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்து கொண்டு போய் கொடுக்குது, வாழ்வாதாரத்தை கொடுக்குது. அந்த மாதிரி இந்த இயற்கையான காமன்ஸை நம்பி அவ்வளவு பெண்கள் இருக்காங்க. இந்த விஷயங்களை வந்து இது பண்ணும்போது முதல்ல வரது பெண்களா தான் இருப்பாங்க. ஆனா நம்ம அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை. அதுக்கு வந்து தனி பெர்ஸ்பெக்டிவ் தேவைப்படுது, நம்மளுக்கு ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தேவைப்படுது. அதெல்லாம் நம்மளால அந்த பெண்களோட இதை வந்து பார்க்க முடிய மாட்டேங்குது. அது வந்து எவ்வளவு பெரிய மைனஸ் பாயிண்ட். இல்ல அதான் நீங்க சொல்ற வரைக்கும் இந்த ஆங்கிள் நான் கூட இந்த எபிசோடுக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நவீன் பேசும்போது எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்னு பேசும்போது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் சொல்லும் போது நானே வந்துட்டு என்ன கிளைமேட் சேஞ்சுக்கு தனிப்பட்டு ஜெண்டர் பேஸ்டா என்ன பெருசா டிஸ்கிரிமினேஷன் நடக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலையேன்னே நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்றேன். ஏன்னா படிக்கிற எல்லா விஷயங்களும் ஆண் பேஸ்டா தானே இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ரீசெண்டா ஒரு போஸ்ட் பார்த்தேன். அந்த இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு கிளாஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஒரு அனிமலோட போன்ல 28 புள்ளிகள் வந்து வச்சிருக்காங்க. இந்த 28 புள்ளிகள் வந்து மனிதனோட ஹியூமனோட ஃபர்ஸ்ட் கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ்ல சொல்றாங்க. தி ஃபர்ஸ்ட் கேலண்டர் ஆஃப் அ மேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் ஆமா கரெக்ட் தான், இத காலணிகள் தேவைப்பட்டிருக்கும், இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஆசிரியர் வந்து மறுபடியும் கேட்கிறாங்க, ஒரு ஆணுக்கு 28 நாள் குறிக்கிறதுக்கான தேவை எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப வந்து எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஆனா அந்த 28 நாள் குறிக்கிறதுக்கான தேவை வந்து பெண்களுக்கு இருக்கு. அவங்களோட மாதவிடாய சைக்கிளை வந்து டினோட் பண்றதுக்கு, அதை வந்து ட்ரேஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு 20 நாள் தேவைப்படுது. அப்ப வந்து முத கேலண்டர் உருவாக்குறது ஒரு பொண்ணா தானே இருக்க முடியும். இப்போ இந்த விஷயத்த வச்சு பார்க்கும்போது மொத்த ஹிஸ்டரியை நம்ம திருப்பி பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப எதெல்லாம் வந்து பெண்கள் பண்ணது, ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே மனிதன் பண்ணா அந்த மனிதன் வந்து நம்ம மைண்ட்ல ஆனாத்தான் இருக்கும். பெண் பண்ணிருக்கதா வந்திருக்கவே செய்யாது. ஆனா அவ்வளவு பெரிய ஃபேக்டர் அவங்க பிளே பண்றாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்றாங்க. ஸ்டெர்லைட் போராட்டத்துல அவ்வளவு பேர் போனது ஃபுல்லா பெண்கள் தான், ஊர்ல இருந்து கிளம்பி போனது. கூடங்குளம் இஷ்யூல அவ்வளவு பேர் நின்னாங்க. நீங்க கூடங்குளம் இஷ்யூ வந்து அப்போ நான் சின்ன வயசா இருக்கும்போது நடந்தது. இப்ப ரீசெண்டா படிச்சு பார்க்கும்போது நின்னது எல்லாரும் பெண்களா இருக்காங்க. அப்போ அவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்றாங்க அந்த இடத்துல. அமிதா பவிஷ்கர்னு சொல்லிட்டு ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட் இருக்காங்க. அவங்களோட இந்த பெல்லி ஆஃப் த ரிவர் சொல்லிட்டு நான் கூட இது ரிவ்யூ போட்டிருக்கேன். அந்த இந்த பெல்லி ஆஃப் த ரிவர் புக்ல வந்து அது வந்து என்ன மாதிரியான கான்செப்ட், அந்த சர்தார் சரோவர் டேம் இருக்குல்ல, அந்த டேமோட சப்மர்ஜென்ஸ் ரீஜன்ல இருக்கிற ஒரு ட்ரைபல் வில்லேஜை பத்தின கேஸ் ஸ்டடி. அதுதான் கான்செப்ட். அந்த வில்லேஜ்ல இருக்க மக்கள்ல ஆண்களை விட பெண்கள் வந்து அந்த காட்டை நம்பி அவ்வளோ டீப்பா ரிலேட் ஆயிருக்காங்க அந்த காடு கூட. அவங்க சொல்லி பொறுக்க போறது, இல்ல வந்து காட்டுல குட்டி குட்டி விலங்குகளை வேட்டையாட போறது, மீன் பிடிக்க போறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பெண்கள் பண்றாங்க. ஆண்கள் வெளியே வேலை வைப்பாங்க, இல்ல வந்து அவங்களுக்கான வயல்கள் வேலை வைப்பாங்க. இந்த மாதிரி காமன்ஸை நம்பி இருக்கிறவங்க அவ்வளவு பேர். அப்ப சப்மர்ஜ் ஆகுது, காடு முங்குது அப்படின்னா பாதிக்கப்பட போறது அவங்கதான். அப்போ அந்த இஷ்யூல சர்தார் சரோவர் டேம் ப்ரொடெஸ்ட்லயும் சரி, இல்ல வந்து நர்மதா பச்சாவ் மூவ்மெண்ட்ல அதுலயும் சரி போய் நின்னது ஃபுல்லா பெண்கள். அதனாலதான் அவங்க மேதா பட்கரோட அவ்வளவு ஈஸியா கனெக்ட் ஆகுறாங்க. ஏன்னா மேதா பட்கர் வந்து அந்த மூவ்மெண்ட்டை வந்து கோஆர்டினேட் பண்ணி லீட் பண்ணுவாங்க. அவங்க பெண்ணா இருக்க போய் அத்தனை பெண்களும் அவங்களோட ஈஸியா கனெக்ட் ஆகுறாங்க. இந்த தேவை வந்து இருக்குது. ஒரு ஃபெமினிஸ்ட் ஆங்கிள் இந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய தேவை வந்து இருக்குது.
அது வந்து நம்ம சரியா பண்ணல. இப்ப கேஸ்ட் ஆங்கிள் கிளாஸ் ஆங்கிளையும் இப்பதான் பாத்துட்டு இருக்கோம். இன்னும் ஜெண்டர் ஆங்கிள் போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியல. இன் அடிஷன் நம்ம விமன் பத்தி பேசணும், இன்னும் டிரான்ஸ்ஜெண்டர் அந்த அது வந்து இன்னும் மோசமா பயங்கரமா அஃபெக்ட் இருப்பாங்க. கண்டிப்பா இன்னும் பயங்கரமா அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. இன்னும் அதை பத்தி நான் ஸ்டடிஸ் நான் படிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து ஒரு இதனால எப்படி அஃபெக்ட் ஆவாங்க, இல்ல வந்து ஒரு எல்ஜிபிடிக்குள்ள இருக்கிறவங்க எப்படி அஃபெக்ட் ஆகும், இது மாதிரி ஸ்டடிஸ் நான் படிச்ச மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. ஆமா ஆமா டீடைல்டா நானும் படிக்கல. பட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இந்த மாதிரி பார்த்தப்ப வந்து முக்கியமா இந்த கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷன்ல டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் முக்கியமா அதுல வந்து ஒரு 60% பீப்புள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து இன்னும் செக்ஸ் ஒர்க்ல தான் இருக்காங்க. அவங்களோட எக்கனாமிக் இன்கம் எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்குது இந்த கோவிட் பேண்டமிக்னால அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமா இம்பாக்ட் ஆயிருக்கு. அப்புறம் வந்து இப்ப டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து நிறைய பேர் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு இருக்க டிசீசஸ், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் எல்லாம் வந்து அதுக்கான மருந்துகள் கிடைக்கிறது கூட இந்த டைம்ல கஷ்டமா இருக்குது. அதை பத்தி ஒரு அவேர்னஸே இல்ல, அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு கூட யாரும் இல்ல, அதை ரிப்போர்ட் பண்றதுக்கு முறையிடுறது கூட இடமே இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி படிச்சேன். வருஷம் நம்மளுக்கு இந்த ஃபிளட்ஸ் வருது, இந்த புயல் வருது, இந்த மாதிரி டைம்ல எல்லாத்துலயுமே வந்து இந்த கம்யூனிட்டி மக்களை பத்தி நம்ம யோசிச்சிருப்போமான்னு கூட தெரியாது. இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸோ செக்ஸ் ஒர்க்கர்ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இப்ப வெள்ளம், இப்ப சென்னை வெள்ளம் வந்தப்பெல்லாம் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்றது, லைக் அதாவது வெள்ளம் தண்ணி இருந்தப்ப எல்லாருக்குமே பிரச்சனை தான், அது வடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அந்த பில்ட் பண்ணி மேல வருதுன்றது இருக்குல்ல, அது வந்து சாதாரண மக்களுக்கு கொடுக்குற குஷன் வந்து அவங்களுக்கு இல்ல. நம்மளுக்கு எல்லாம் கொடுக்குற அந்த குஷன் இப்ப நம்மளுக்கு வந்து இது மாதிரி ஆச்சு அப்படின்னா ஒரு பேக்கப்புக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும், ஒரு ஸ்டேட் இருக்குது, லோன் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஓடி போறதுக்கு ஏதாவது ஒரு இடம் வேணுமே. கரெக்ட், அது எதுவுமே அவங்களுக்கு இல்ல. நான் அவங்கள்ட்ட போய் கேட்டா சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, ஜெனரலா இப்போ எனக்கு தெரிஞ்சு ஓரளவு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்குது என்வரன்மெண்ட் பேசுறப்ப, கிளைமேட் சேஞ்ச் பேசுறப்ப அப்படின்னு பார்த்தோம். இந்த ஜெனரலா இந்த என்வரன்மெண்ட் பத்தி பேசுறப்ப சில விஷயங்கள்லாம் காமன் விஷயங்கள்லாம் இருக்குல்ல, கிரீன் டெக்னாலஜிஸ் பத்தி பேசுவோம், ரெனியூபிள் எனர்ஜிஸ் பத்தி எல்லாம் பேசுவோம். இது நிஜமாவே எஃபெக்டிவா? இப்போ வந்து சோலார் எனர்ஜியோ இல்ல வந்து வேற ஏதாவது ரெனியூபிள் எனர்ஜிஸ்லயே வந்து அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. இப்ப சோலார் பேனல்ஸ்க்கு வந்து அதுக்கு கோபால்ட் மைனிங் அதெல்லாம் தேவைப்படுது, அதுல வந்து ரொம்ப அன்சஸ்டைனபிள் விஷயம் இருக்கு. இதை எப்படி அப்ரோச் பண்ணும்? இதை வந்து முக்கியமா வந்து என்விரான்மெண்டல் சொல்யூஷன்ஸ், அதாவது இந்த கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் இந்த மாதிரி விஷயத்தோட சொல்யூஷன்ஸ் வந்து ஒரு 3 டைப்பா வந்து பிரிப்பாங்க. பிரிச்சது ராமச்சந்திர குஹான்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு 3 டைப்பா பிரிச்சிருக்காரு. ஒண்ணு வந்து கிரீன்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளோட இந்த வாழ்வு முறையே தப்பு, நம்ம வந்து ஒரு சஸ்டைனபிளான சஸ்டைனபிள்னு இல்ல, நம்ம வந்து முந்தி எப்படி இருந்தோமோ, அதாவது இயற்கையை நம்பி முழுக்க இயற்கை நம்பி இருந்தோமோ அது மாதிரி ஒரு வாழ்வியலுக்கு திரும்பணும். லிட்டரலி காட்டுக்குள்ள அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய லெவல்ல ப்ரொடக்ஷனோ இதுவுமே இல்லாத ஒரு எக்கனாமிக் வந்து மாறணும், அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த கிரீன்ஸ் ஈஸியா வந்து எக்கோ ஃபாசிஸ்டா மாறுறாங்க, பல்லு துலக்க வந்து குச்சி வச்சு பல்லு துலக்குங்க இந்த மாதிரி நிறைய. அதை வந்து பாரம்பரிய சொல்றீங்களா, அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணலாம். பட் ஆனா அவங்களோட சோர்ஸ் இன்னும் பெருசு. இங்கெல்லாம் அமெரிக்கால இங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கார் கொண்டு வர்றவங்க எல்லாம் அடிப்பாங்க, எது கார்ல வர அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அந்த அளவு போகும். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது. செகண்ட் வந்து மேனேஜர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கிரீன் டெக்னாலஜிஸ், கரெக்டான சிஸ்டமேட்டிக் சஸ்டைனபிள் பிளானிங் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு கிளைமேட் சேஞ்ச் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க வந்து இப்ப இருக்கிற நம்ம இதுதான் வந்து இப்ப மோஸ்ட் ப்ராமினென்ட்டா வந்து லெஜிட்டிமேட் ஆயிருக்கு, நம்மளோட இதுக்குள்ள அங்கீகாரத்தை பெற்றிருக்குது மக்களிடையே. ஸோ கிரீன் டெக்னாலஜிஸ் வச்சு இல்ல வந்து இந்த மாதிரி சஸ்டைனபிள் பிளானிங் இந்த மாதிரி எல்லாம் வச்சு வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம், பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம். தேர்டு வந்து என்னன்னா மார்க்சிஸ்ட். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த உற்பத்தி முறை தப்பு, கட்டுக்கடங்காத உற்பத்தி முறை வந்து தப்பு. இதை வந்து ட்ரெட்மில் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. லைக் ட்ரெட்மில் ஓடுற மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் ஓடிக்கிட்டே இருக்குது, நிக்கவே மாட்டேங்குது, அதுவும் ஸ்பீடப் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து இந்த ப்ரொடக்ஷனை வந்து நிப்பாட்டுற வரைக்கும் இல்ல வந்து இந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம் மாத்துற வரைக்கும் இந்த இதுக்கு சொல்யூஷன் இல்லை அப்படின்னு சொல்றோம். இந்த 3ல யாரு வந்து எதை பிரச்சனையா எடுத்திருக்காங்க அப்படிங்கறதுதான் இங்க வந்து மேட்டர். இருக்கிறவங்க வந்து கன்சியூமர்ஸ் முழுக்க பிரச்சனையா கருதுறாங்க, நம்ம வாழ்வியல் முறை தான் தப்பு, நம்ம கன்சியூமர் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஆட்டிடியூட் பண்றவங்க. ரெண்டாவது வந்து டெக்னாலஜி இல்லைன்னு சொல்றவங்க, இதை மேனேஜ் பண்ண டெக்னாலஜி இல்லை, அப்ப டெக்னாலஜி ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம்னா இது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மூணாவது வந்து ப்ரொடக்ஷன் இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இதுல வந்து எந்த ஸ்டாண்ட் நம்ம இருக்கோங்கிறத பொறுத்து தான் இதோட சொல்யூஷனை வந்து பார்க்க முடியும். நான் வந்து பர்சனலா வந்து சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து மார்க்சிஸ்ட். ஸோ டெக்னாலஜிஸ்னால, கிரீன் டெக்னாலஜிஸ்னால, ஒரு சஸ்டைனபிளான ஒரு பிளானிங்னால குளோபல் வார்மிங்கை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர வெல்ல முடியாது. அவ்வளவுதான். ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து இதை வந்து ஒத்தி போடலாம், கொஞ்ச நாள் வந்து இது பண்ணிக்கலாம், ஒரு கிரீன் டெக்னாலஜி வருது, கிளீனான எனர்ஜி வருது, சோலார் எனர்ஜி வருது, இந்த மாதிரி எல்லாம் இது வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுதான், அவ்வளவுதான் பண்ண முடியும். பட் ஆனா இந்த கண்ட்ரீஸ்லாம் டார்கெட் செட் பண்றாங்கல்ல, கார்பன் நியூட்ரல் ஆகணும் அப்படின்லாம். இப்ப ஸ்பெயின் பாத்தீங்கன்னா 2050 வந்து கார்பன் நியூட்ரல் ஆகணும். இப்ப சில கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி, இப்ப பூட்டான் நினைக்கிறேன், பூட்டான்லாம் ஆல்ரெடி வந்து கார்பன் நெகட்டிவ், கார்பன் சிங்க் அப்படிலாம் சொல்றாங்களே. அந்த மாதிரி நிஜமாவே வந்து ஒரு கண்ட்ரியால கார்பன் நியூட்ரலா, கார்பன் நெகட்டிவால ஆக முடியும்? ஐ மீன் கார்பன் நியூட்ரல் ஃபாசில் ஃபியூல்ஸ் எமிஷனை மட்டும் தான் அவங்க கணக்கிடுறாங்க, இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ்ல இல்ல ஃபேக்டரி பொல்யூஷன்ஸ் இந்த மாதிரி. இன்னும் வந்து நம்ம விவசாயம் பண்ணுமோ வர்ற மீத்தேனு இதுலயுமே கார்பன் இருக்கு.
கேட்டில்ஸ்ல இருந்து இந்த மாதிரிலாம் நிறைய எமிஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலா. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணா நைட்ரஸ் ஆக்சைடு கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நான் இதுக்கே வரேன், கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்ற கொஸ்டினுக்கே வரேன். இப்ப கார்பன் எமிஷனை வந்து கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னா ஃபாசில் ஃபியூல்ஸை விட பெட்டர் எனர்ஜி யூஸ் பண்ற டெக்னாலஜிஸ் வரணும். கரெக்டா? இந்த டெக்னாலஜிஸை வந்து தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்னால உருவாக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஒரு கொலோனியல் என்விரான்மெண்ட்ல, ஒரு நியோ கொலோனியல் என்விரான்மெண்ட்ல, நவீன காலனியம் சொல்லுவாங்க அதை. இங்க வந்து நீங்க இந்தியாவில வந்து ரிசர்ச் டெவலப்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட், யூஎஸ்ஏ வந்து ரிசர்ச் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த விஷயம் தெரியும் உங்களுக்கு. எப்படி வந்து நம்ம டெக்னாலஜிஸ்ல வந்து பயங்கரமா வந்து வளர்ந்த நாடுகள் டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்து டெக்னாலஜிஸை வந்து இந்த மாதிரி ஒரு குளோபல் வார்மிங்க்கு சொல்யூஷனா வைக்கிறாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்சேஞ்சை வந்து கொண்டு போகும் இந்தியாவை வந்து, இல்ல சைனாவை, இந்த மாதிரி விஷயம் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ல என்ன மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து இதை கொண்டு போகும் அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்கு அந்த இடத்துல. அப்போ ஜஸ்ட் லைக் தட் வந்து நம்ம இந்த டெக்னாலஜி வந்துச்சு நம்ம வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றது வந்து நீங்க இதை யோசிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வளர்ந்த நாடுகள் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்கும். அப்போ மேனுஃபேக்சரிங் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸை வந்து அங்க ப்ரொடியூஸ் பண்ணி இங்க விற்பாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வர ஆரம்பிச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ராணுவ தளவாடங்களை உற்பத்தி பண்ணி வித்தாங்க. பிளைட், ஆர்மி, டேங்க்ஸ், இந்த மாதிரி. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்லாம் இதை உற்பத்தி பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா கிரீன் டெக்னாலஜிஸை வந்து உருவாக்குறாங்க. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு இம்பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இருந்துகிட்டே இருக்கணும். அதை வச்சு இந்த நியோ கொலோனியல் இதை வந்து சஸ்டைனபிளா கொண்டுகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு ப்ராஃபிட் வந்து கொலோனியல் இது மூலமா இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ட்ரேட்ஸ்ல வந்து எனக்கு இம்பேலன்ஸ் மூலமா எக்கச்சக்கமான ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு போய் கூஞ்சிக்கிட்டே இருக்கணும். இதுதான் அந்த வளர்ந்த நாடுகளோட மோட்டோவா இருக்கு. அப்போ நம்ம அந்த மாதிரி கிரீன் டெக்னாலஜிஸ் நம்பி ஒரு பிளான் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம எந்த அளவு அவங்க டிபெண்ட் ஆகும், அவங்களோட கார்பரேட்ஸ்க்கு டிபெண்ட் ஆகும். இந்த மாதிரி இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் லைக் வேர்ல்டு பேங்க், IMF, இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளவு டிபெண்ட் ஆகும் அப்படிங்கிற கேள்வி தான் எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய டாபிக். இன்னும் தனியா பேசணும். அதெல்லாம் நியோ கலோனியல் இதெல்லாம் வந்து பேசணும் அப்படின்னா அது தனியா பேச வேண்டியது. அதை வந்து பேசாம தான் இந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ், இப்ப இந்தியா இன்னும் மற்ற தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் வந்து உலக அரங்கில் யுஎன்ஓலையோ எங்கேயோ போய் என்ன பண்றாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. நீங்க வந்து எங்களுக்கு டெக்னாலஜி கொடுங்க, காசு கொடுங்க, டெக்னாலஜி கொடுங்க, காசு கொடுங்க. அப்போ நியோ கொலோனியல்ங்கிற வார்த்தையே அவங்ககிட்ட வரலையே அந்த இடத்துல. நம்ம வந்து பிரைமா ஃபேஸ் பண்ற இஷ்யூவே அதுதான். காலனி வந்து நம்ம ஃபேஸ் பண்ற பிரைம் இஷ்யூ, அதை பத்தியே பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ வந்து ஒரு மோடி அரசாங்கம் வந்து இந்த மாதிரி பேசுறாங்க, இந்தியாவுக்காக பேசிட்டாங்க அப்ப நம்ம கூஸ் பம்ப்ஸ் ஆகுறதுக்கு இங்க என்ன இருக்குது? அவங்க உண்மையிலேயே வந்து இந்தியா மேல அக்கறை உள்ளவங்களா இருந்தா கொலோனியல் பத்தியில பேசிருக்கணும். அதுதான் சொல்றேன். அப்போ வந்து நான் ரீசெண்டா வந்து இந்த COP26 நடந்து முடிஞ்சப்போ நிறைய ப்ராக்ரசிவ் பீப்புள் என்ன சொன்னாங்க, இந்தியாவோட ஸ்டாண்ட் கரெக்ட் தானே அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு அது பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. மத்த எல்லாத்துலயும் வந்து கோட்டை விடுற மோடி அரசாங்கம், மத்த எல்லாத்துலயும் இந்திய மக்களுக்கு துரோகம் இழைக்கிற மோடி அரசாங்கம், இதுல மட்டும் எப்படி நன்மை செய்யும்? இந்த பேசிக் நீங்க அப்படியே வச்சுக்கோங்களேன். அவங்க நல்லது செய்யறாங்கன்னா வச்சுக்கோங்க. அப்ப நல்லது செய்யணும் அப்படின்னா எதுக்கு இதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க? இப்போ வந்து ஒரு கார் இண்டஸ்ட்ரி இல்ல வந்து ஒரு ஃபாசில் ஃபியூல் இண்டஸ்ட்ரி வந்து அமெரிக்கால அவன் வந்து இது ரிலீஸ் பண்ணா என்ன, இந்தியாவுக்கு வந்து ரிலீஸ் பண்ணா என்ன? இந்தியாவுக்கு வந்து ரிலீஸ் பண்ணா இங்க இருக்க தரகு முதலாளிகளுக்கு வந்து காசு கிடைக்கும். தரகு முதலாளிகள் டேர்ம் யூஸ் பண்ண அதுக்கு என்ன மாதிரி இது அப்படின்னா இந்தியாவில இருக்க கேபிட்டலிஸ்ட் தான், ஓனர்ஸ் தான். ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபாரின்ல இருந்து வரும். ஓகே, அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுல அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் போகும், அந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் லாபம் போகும். தரகு முதலாளிகள் சொல்லுவாங்க, லைக் புரோக்கர் கேபிட்டலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. லைக் அம்பானி, அதானி, இவங்க எல்லாருமே தரகு முதலாளிகள் தான். இவங்க வந்து ப்ராஃபிட் ஆகுறதுக்கு இங்க அடிச்சுக்கிறீங்க, அவ்வளவுதானே. இதுல என்ன இந்தியாவோட ஸ்டாண்டு, பயங்கரமான ஸ்டாண்டு, இந்தியாவுக்கான ஸ்டாண்ட் அப்படின்னு பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஜெனரலா வந்து கிரீன் டெக்னாலஜிஸ்ங்கிறது வந்து ஒரு வளரும் நாடுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான சொல்யூஷனா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. வளரும் நாடுகளுக்கு ஒரு ட்ராப் அது. கிரீன் டெக்னாலஜி நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணா கூட அது பரவாயில்லன்னு சொல்லுவேன் நான், ஓரளவு பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா கிரீன் டெக்னாலஜிஸ்க்கு நம்ம வந்து இன்னும் டிபெண்ட் பண்ணி இருக்கோம் ஃபாரின் இண்டஸ்ட்ரி, ஃபாரின் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது இன்னுமே மோசம். இப்போ நார்வே, ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து இவங்க எல்லாம் சோலார் பேனல்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா இன்னும் எவ்வளவு நாள் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க போறோம்? டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்குது. சரி, அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதையா ஒழுங்கா பண்றாங்களா? அங்க சவுத் அமெரிக்கா வந்து மொத்தமா வலிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சோலார் பேனல் கிரியேஷன்ல இந்த பேட்டரி செல்ஸ், லித்தியம் அயான் பேட்டரிஸ் இதெல்லாம் கிரியேட் பண்றதுக்கு இந்த லித்தியம் ஐயா இருக்கிற சிலி, பெரு போன்ற நாடுகளை இந்த உலகமயமாதல் மூலமா இந்த நார்வே, ஸ்வீடன், நம்ம ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் சொல்லி பெருமையா சொல்லுவோம்ல, வேற லெவல் லைஃப் வாங்கலாம் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்ல. அவங்க எல்லாம் வந்து வேற லெவல் ஆயிட்டாங்க, கேபிட்டலிசமோட அட்மோஸ்ட் growth அடைஞ்சிட்டாங்க. அவங்க இன்னும் சிலி, பெரு நாடுகளை சுரண்டி தான் பழச்சிக்கிட்டு இருக்காங்க. லித்தியம் அயான்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷனால பெரும் சிலியும் அவ்வளவு பிரச்சனை சந்திக்குது. ஆனா அதை பத்தி நார்வேக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா அங்க இருக்க மக்கள் ஜாலியா இருக்காங்கல்ல. அப்போ நீங்க வந்து ஒண்ணு அந்த நாட்டை இது பண்ணுவீங்க, வேற நாட்டை வந்து சுரண்டுவீங்க. இந்தியா மாதிரி நாடுகள் என்ன பண்ணும், நீங்களே சுரண்டிக்கோங்க
எடுத்துக்கோங்க சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துருவாங்க கிட்ட. அவ்வளவுதான் நடக்கும். இந்த கார்பன் ட்ரேடிங்ன்ற கான்செப்டுக்கும் இதுக்கு ஏதாவது ரிலவன்ஸ் இருக்கா? இது இந்த மாதிரி விஷயங்கள் கார்பன் ட்ரேடிங் அப்புறம் இன்னும் 2-3 இருக்கு இதே மாதிரி. இப்ப நான் வந்து ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னா கம்மியா ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து இன்னொருத்தர் கொடுக்கிறது கார்பன் கிரெடிட்ஸ். கார்பன் ட்ரேடிங் என்னன்னா சிம்பிளா சின்ன சொல்லிட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கால ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு என்விரான்மெண்டல் ஃபார்ம் இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு நாடு இவ்வளவு கார்பன் வந்து எமிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரெடிட் பாயிண்ட் மாதிரி கொடுத்துரும். கணக்கு மாதிரி டன் 100 டன் 1000 டன் இந்த மாதிரி கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அமெரிக்கால இருக்கிற ஒரு இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 600 தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. ஓகே, 600 டன் தான் வந்து கார்பன் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. அப்போ மிச்சம் 400 டன் அவங்களுக்கு மிச்சம் இருக்குது. அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமா ப்ரொடியூஸ் பண்ற இந்தியா சீனா மாதிரி நாடுகளுக்கு அதை கொடுத்துட்டு அந்த கிரெடிட்ஸை வந்து பணமாக்கிக்குவாங்க. இதான் கார்பன் ட்ரேடிங். ஸோ அப்போ அந்த 400 எக்ஸ்ட்ரா இந்தியாவுக்கு கிடைக்குதா, அப்போ இவங்க வந்து எக்ஸ்ட்ரா எமிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அப்போ வந்து நாங்க வந்து கண்டெய்னபிள் நெட் ஜீரோ ஆக்குறோம். அதுதான் மேட்டர். ஒவ்வொரு நாட்டுக்கு இவ்வளவு கொடுத்துட்டு நீங்க இதுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து அதிகமாவது கம்மியாவது அப்படிங்கறது வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது. நெட் ஜீரோ ஆயிரும் எப்படினாலும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். ஆனா இதுல வந்து என்ன இஷ்யூ இருக்கு அப்படின்னா எப்படி கணக்கு காமிக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் இங்க மேட்டர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்தியாவில ஃபாரஸ்ட் சர்வே எடுக்கிறாங்க. அப்போ இப்ப ரீசெண்டா அந்த ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்லாம் வந்துச்சு, இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் சொல்லி. அது என்ன பண்ணுது அப்படின்னா காடை வந்து கணக்கு எடுக்கணும். அது காடை மட்டும் இல்லாம மோனோகல்ச்சர் சொல்லுவாங்கல்ல, இந்த யூக்கலிப்டஸா வளர்த்திருப்பாங்க வரிசையா, அது டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட், நம்ம வயல்வெளி, வீட்டு மொட்டை மாடி தோட்டம், இது எல்லாத்தையும் உள்ள எடுத்து வச்சிருக்காங்க ஃபாரஸ்ட் சொல்லி. இந்த மாதிரிதான் கணக்கு இருக்கும். இந்த கணக்கு ட்ரேடிங் வந்து இந்த மாதிரிதான் போகும். அப்போ வந்து வெறும் கண் துடைப்பு இதெல்லாம். நம்ம வந்து கார்பன் ட்ரேட் பண்ணி இதை வந்து இன்சூர் ஆக்கிடலாம், இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இதை வச்சு பெனிஃபிட் ஆகிக்கலாம். இதெல்லாம் வந்து சும்மா சொல்றது, அவ்வளவுதான். அகைன் சுத்தி சுத்தி பார்த்தா ஒரு ஹையர் லெவல்ல இப்ப ஈவன் அந்த சிஓபி லெவல்ல பார்க்கும்போது வந்து எல்லாமே ஒரு வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு கணக்காட்டுறதுக்காக குளோபல் வார்மிங் பத்தியும் என்விரான்மெண்டல் சேஞ்ச் பத்தி பேசுற மாதிரி தான் இருக்கே தவிர ரியலா அதுல எந்த ஒரு அதால பாதிக்கப்படுறவங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சும் முன்னேற்றமும் நடக்கிற மாதிரி இல்ல. இது வந்து இண்டிவிஜுவல்ஸை வந்து நம்ம வந்து அங்க வந்து டார்கெட் பண்ண முடியாது. ஏன்னா சிலர் வந்து நிஜமாவே வந்து அவங்க உலகத்தை வந்து இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட உள்ள இருக்கவங்க இருக்காங்க நிறைய பேருக்கு. இந்த மாதிரி இதுல வேலை பாக்குறவங்க, யூஎன்ஓல இருக்கிறவங்க, இந்தியன் இதுல இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கதான் செய்யறாங்க. என்விரான்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிடணும், குளோபல் வார்மிங் அடுத்தணும் இருக்காங்க. ஆனா இங்க பிரச்சனை வந்து அடிப்படையா வந்து அமைப்புகள், இங்க இருக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் பிரச்சனை. இந்த இன்ஸ்டிடியூஷன் லெவலுக்கு நம்ம வந்து எக்காலஜியை வந்து கொண்டு வர்ற வரைக்கும், ஒரு அமைப்பு ரீதியான சொல்யூஷனை தேடுற வரைக்கும் எக்காலஜி விஷயம் சால்வ் பண்ண முடியாது. நம்ம வந்து திரும்ப திரும்ப இண்டிவிஜுவல் வந்து கில்ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்க இது பாலித்தீன் யூஸ் பண்றதுனாலதான் வந்து பொல்யூட் ஆகுது, நீங்க வந்து பைக் யூஸ் பண்ணாலும் பொல்யூட் ஆகுதுன்னு சொல்லி இண்டிவிஜுவலி கில்ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான் நடக்கும். ஒரு மாற்றமும் நடக்காதுங்க. மாற்றம் நடக்க வேண்டியது இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல, பெரிய பெரிய அமைப்புகள், அரசுல மாற்றம் நடக்கணும், பொருளாதார உற்பத்தி முறையில மாற்றம் நடக்கணும், கார்பரேட்ஸ்ல மாற்றம் நடக்கணும். இங்கதான் மாற்றம் நடக்க வேண்டிய இடங்கள். அதை எடுத்து நம்ம போராடணும். எக்காலஜிக்கல் இது பேசுறவங்க அதை எடுத்துதான் பேசி ஆகணும். அதை பேசாத வரைக்கும் எந்த மாற்றமும் நடக்காது. இந்த வீகனிசம் ப்ரீச் பண்றது கூடவே வந்து இந்த இண்டிவிஜுவல் கன்சியூமர் பிஹேவியர் சேஞ்சிங் கண்டிப்பா கண்டிப்பா இன்னொரு வீகனிசம் இருக்கும். பட் நான் ஷார்ட்டா சொல்றேன் என்னன்னா, இப்ப வந்து வீகனிசம் வந்து யூரோப்பு, யூஎஸ் எல்லாம் ஃபேமஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா அங்க வந்து மாடை வந்து பீஃப் ப்ரொடியூஸ் பண்ற விஷயம் என்ன மாதிரியான ரூட்ல வருது அப்படிங்கிறதுக்கு அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் மாதிரி நடக்கும். ஒரு ஃபேக்டரியில வந்து ஆயிரக்கணக்கில் மாடு ஆடெல்லாம் வளர்த்து அதெல்லாம் வெட்டி பேக்கெட் பண்ணி இது பண்ணி அதை வளர்க்கறதுக்கு அவ்வளவு மீத்தேன் எமிட் ஆகும். அங்க மாடு அந்த 1000 மாடு ஒரு இடத்துல வளர்க்குறாங்க அப்படின்னா அவ்வளவு மீத்தேன் எமிட் ஆகும். அப்போ அவ்வளவு மீத்தேன் எமிட் பண்ணி அதை வெட்டி இது பண்ணி பேக்கெட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதெல்லாம் பண்றதுக்கு அவ்வளவு பொல்யூஷன் நடக்கும். தண்ணி காத்து அவ்வளவு பொல்யூட் ஆகும். ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்ப இதுல இருந்து நம்ம சாப்பிடாம இருந்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நின்றோம். அப்ப நீங்க வீகனா மாறிடுங்க. ஈவன் அக்ரிகல்ச்சர்லயே வந்து இந்த மாதிரி சமைக்கிறது, பூண்டு, வெங்காயம், இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்து சேர்க்கும் போது இதெல்லாம் வந்து பிரச்சனையாகுது, பால் வந்து பிரச்சனையாகுது, அதனால வீகனிசம் மாறிடுங்க அப்படிலாம் சொல்றாங்க. இதை வந்து இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரும். வீகனிசம் வந்து கம்ப்ளீட்டா ஒரு யூஸ்லெஸ் சொல்ல முடியாது யூரோப்பை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அங்க வந்து ப்ரொடக்ஷனா இருக்கு, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனா இருக்கு. இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆடு மாடு வளர்க்குறவங்க எளிய மக்களா இருக்காங்க. இவங்களுக்கு வந்து அது வந்து வாழ்வாதாரமா இருக்கு. இப்போ வந்து ஒரு ஆடை நான் வந்து வளர்க்குறேன், இல்ல மாடை நான் வந்து வளர்க்குறேன் அப்படின்னா கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து என்னோட வயல்ல வந்து இது பண்றேன், உழுறேன், இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு லெவலுக்கு மேல அந்த மாடெல்லாம் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா நான் கறி கடைக்கு தான் அனுப்பி ஆகும். ஏன்னா அது எனக்கு சோர்ஸ். இப்ப நான் வந்து அது வந்து எனக்கு ஒரு வாழ்வாதாரம். இப்ப நான் கறி கடைக்கு அனுப்புறேன், எனக்கு ஒரு 3000-4000 கிடைக்குது அப்படின்னா அது என்னோட சோர்ஸ். அடுத்த மாதிரி நான் வாங்குறதுக்கோ இல்ல அதை வச்சு நான் வேற பிளான் பண்ணதான் யூஸ் ஆகும். அப்போ எளிய மக்கள் தான் வளர்க்குறாங்க, எளிய மக்கள் தான் இது பண்றாங்க. அப்படிங்கும்போது இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸிங் மாதிரி இதை எதிர்த்து வீகனிசம் வர்றது வேற, இங்க வந்து எளிய மக்கள் எதிர்த்து வந்து வீகனிசம் வர்றது வேற. பவுல்ட்ரியில அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்காதா? ஏன்னா பவுல்ட்ரி வந்து இங்க வந்து அதே அளவுக்கு லார்ஜ் இதாதான யூரோப் அந்த மாதிரி அளவுக்கு பாதிப்பு இல்லைனாலும் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. ஆனா என்னன்னா
CO2 எமிஷன் லெவல்ஸ் பவுல்ட்ரிக்கு, மட்டனுக்கு, சாரி கோட்டுக்கு, கவுக்கு பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் போட்டிருப்பாங்க. பீஃப் தான் ரொம்ப அதிகம் அந்த இண்டஸ்ட்ரியல் ஃபார்மிங் படி. அதனாலதான் அதை மெயினா சொல்லுவாங்க பீஃப். ஆனா இங்க வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பீஃப் இந்த வீகனிசம் வரும்போது கூடயே வந்து நூலும் சேர்ந்தே வரும் அந்த மாதிரி. அதுதான் இங்க இஷ்யூ ஆகும். அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, வீகனிசம் வந்து என்விரான்மெண்ட்டை காப்பாத்தா மாறுகன்னு சொல்றதை விட அவன் எனக்கு பிடிக்காது அப்படிங்கனால மாற சொல்லுவான். எனக்கு என்ன ஆச்சுன்னா எல்லாரையும் வீகன் ஆக்கிட்டு எல்லாரையும் நூல் ஆக்கிடுவாங்க கேள்வி. அது வாய்ப்பு இல்லை. பழக்க வழக்கம் எல்லாம் வாசப்படியோட வச்சுக்கணும். அதேதான் அங்கோட நின்று அப்படியே போயிடணும். அப்போ வந்து இதுதான் எக்கோ பாசிசம். அதாவது ஒரு என்விரான்மெண்டல் ரீசன் சொல்லி ஒரு பாசிசம் வந்து நாங்க பண்றோம் அப்படிங்க. அதான் எக்கோ பாசிசம். அதை வந்து இந்தியாவில வந்து வீகனிசம் வந்து அதை பெர்ஃபெக்ட்டா பண்ணும். இத ஸ்கூல்ஸுக்கு போய் பேசுறது, இந்த ஆக்டிவிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் அவ்வளவு கடுப்பா இருக்கும். அந்த பசங்க வந்து அவங்களுக்கு எளிய புரோட்டீன் கம்மியான விலையில அதெல்லாம் கிடைக்கும். மாட்டுலயோ கோழிலயோ இங்க இருந்தா முட்டையில இருந்து இப்படிதான் கிடைக்கும். அத அந்த குட்டி பசங்களை போய் கில்ட்ரா பண்ணுவாங்க. பாரு எப்படி மாடு சாவுது பாரு, எப்படி மாடோட மண்டையில ஓட்ட போடுறாங்க பாருன்னு வீடியோ எல்லாம் போட்டு முட்டை சாப்பிடும் போது ஒரு குழந்தைய கொல்ற சாப்பிடுற இப்படிலாம் கில்ட்ரா பண்ணி அவங்க சாப்பிடுறது இல்ல. அப்ப அந்த புரோட்டீன் யார் கொடுப்பா? இவங்களுக்கு கவலை இல்லை அதை பத்தி. அதாவது நம்மளோட இது என்ன அப்படின்னா, ஆடு மாடோட இது வந்து ஹர்ட் ஆகுது, அது வந்து ஃபீலிங்ஸ். நான் வந்து என்ன சொல்றேன், மனுஷனை பத்தி முதல்ல கவலைப்படுங்க, அதுக்கப்புறம் ஆடு மாடு கோழியை பத்தி எல்லாம் கவலைப்படலாம். சரி, நம்ம மறுபடியும் நம்ம லோக்கல்கே வருவோம். நம்மளை சுத்தி இருக்கிற முதல் ஏரியால சென்னையில இந்த பாதிப்புகள் வந்து ஹிஸ்டாரிக்கலா எப்படி எல்லாம் இருந்து வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டிஃபரெண்டான சிட்டி. இது வந்து டெல்லி மாதிரி வந்து பிளான்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சிட்டி கிடையாது. சென்னை வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு ஃபோர்ட் கட்டினாங்க, அதை சுத்தி நிறைய கிராமங்கள் இருந்தது. அந்த கிராமங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும்போது அதுல வேலை செய்யறதுக்கு நிறைய இடத்துல இருந்து தாழ்த்தப்பட்ட மக்களும் இந்த மாதிரி மக்கள் வந்து மைக்ரேட் ஆகி வந்து உள்ள வந்தாங்க. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஜார்ஜ் ஃபோர்ட் கட்டினப்ப, அதாவது ஜார்ஜ் ஃபோர்ட்டுக்கு பக்கத்திலேயே வந்து அங்க வேலை செய்யறதுக்கு பிளாக் டவுன் உருவாகுது, கருப்பர் நகரம் சொல்லிட்டு உருவாகுது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஒயிட் டவுன்ல போய் வேலை பாக்குறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க என்ன இந்த பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் வந்து இந்த பிளாக் டவுனையும் ஒயிட் டவுனையும் பிரிக்கிறதுக்கு ஒரு சுவர் கட்டுறாங்க. இந்த சுவரை தாண்டி வர்றதுக்கு டாக்ஸ் கட்டிட்டு வரணும். அதுதான் இப்ப வால் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வால் டாக்ஸ் ரோடு அதெல்லாம் அந்த சுவர் இப்ப இல்ல. ஆனா இந்த பிரிவு வந்து இன்னுமே இருக்கு. ஏன் அப்படின்னா, அப்போ ஆங்கிலேயர்கள் வந்து கருப்பர் நகரத்தையும் வட சென்னையையும் எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி இப்பயும் நம்ம பார்த்தோம். அதனாலதான் வந்து இண்டஸ்ட்ரியல் எவல்யூஷன் வந்தப்ப இந்தியாவில வந்தப்ப, இந்தியாவில தமிழ்நாட்டுல சென்னை, குறிப்பா சென்னையில வர வேண்டிய எல்லா பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸையும் கொண்டு போய் எங்க வச்சாங்க அப்படின்னா நாச்சினை வச்சிட்டாங்க. இன்னும் நாச்சினையில 2 குப்பை கிடங்குகள், அவ்வளவு பெரிய குப்பை கிடங்குகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 40 ரெட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இன்னும் கிரீன் இண்டஸ்ட்ரி, ஒயிட் இண்டஸ்ட்ரி என்ன கணக்கெடுக்கல. இப்போதைக்கு நான் கணக்கெடுத்தல வந்து 40 ரெட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஸோ இவ்வளவும் எப்படி அதிலே போய் குவிப்பீங்க அப்படின்னா, அப்ப ஆங்கிலேயர் காலத்துல இருந்து வட சென்னையை வந்து அழுக்காவும் மாசாவும் நச்சாவும் தான் பார்த்திருக்காங்க. ஏன்னா அங்க இருக்கிறவங்க வந்து தாழ்த்தப்பட்ட, அவங்கள பொல்யூஷனோட கம்பேர் பண்றது, மாசோடனா அது நம்மளோட இதுல இருந்து கனானத்துல இருந்தே தெரியும்ல. நம்ம வந்து மனுஸ்பிருதியே வந்து தாழ்த்தப்பட்ட பொல்யூஷனு, தண்டாளர்கள் இந்த மாதிரி சொல்லும்போது நம்மளுமே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, பொல்யூஷனை, மாச, அழுக்க எல்லாத்தையும் தாழ்த்தப்பட்ட லிங்க் பண்ணிக்கிறோம். அப்ப அவங்க இருக்கிற இடத்தையும் அப்படியே பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி அப்போ எடுத்து வைக்கிற இண்டஸ்ட்ரீஸ்லாம் அங்கதான் வைக்கிறோம். போர்ட் கெட்டினா அங்கதான் கெட்டுறோம். சென்னையோட போர்ட் வந்து அவ்வளவு ஒரு எக்காலஜிக்கலான ஃப்ரெஜிலான ஒரு ரீஜன்ல இருக்கு. உலகத்துல வந்து போர்ட் கெட்டவே கூடாது அப்படிங்கிற இடத்துல கெட்டின போர்ட்டுக்கு எக்ஸாம்பிள் சென்னை போர்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு கலிமுக பகுதி. கலிமுகம்ங்கிறது ஒரு ஆறு வந்து கடல்ல சேர்ற இடம். அந்த இடம் வந்து அவ்வளவு ஃப்ரெஜைல் ரீஜியன். ஏன்னா சில்ட் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். கரண்ட்ஸ், ஓஷன் நீர் சுழற்சிகள் தான் வந்து என்ன பண்ண அப்படின்னா சில்ட் எல்லாம் டீசில் பண்ணி கொண்டு போவோம் கடலுக்குள்ள. இந்த மாதிரி ஒரு டைனாமிக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அங்க வந்து ஒரு கான்ஸ்டன்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து உட்காரும் போது இந்த எல்லா ப்ராசஸும் அஃபெக்ட் ஆகும். அடிவாங்க, ஆரோட ஃப்ளோ அஃபெக்ட் ஆகும், சில்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். வந்து இது பண்ற ஓஷன் கரண்ட்ஸ் வந்து ஒரு பக்கம் வந்து சாண்டை வந்து குவிக்கும், இன்னொரு பக்கம் நிலத்தை அரிக்கும். இப்ப நீங்க வந்து சென்னை போர்ட்ல சவுத்துல பாத்தீங்கன்னா மெரினா பீச் இருக்கு. ஓகே, மெரினா பீச் வந்து ஆர்டிபிஷியலா உருவான பீச், அது நேச்சுரல் பீச் கிடையாது. சென்னை போர்ட் கட்டினதுக்கு அப்புறம் உருவான பீச். அந்த ஓஷன் கரண்ட் டிஸ்டர்பன்ஸ்னால வர்ற கரண்ட்ஸ் வந்து கொண்டு வர்ற மண் எல்லாத்தையும் வந்து குவிச்சு டெபாசிட் பண்ணி மெரினா பீச் வளர்ந்துகிட்டே இருக்குது, இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கும். இதே இது நார்த்ல போனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கோஸ்ட் வந்து நல்லா அரிச்சிருக்கும். இந்த கடல் கடையில கல்லெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அரிக்கிறது. அப்போ நீங்க இந்த கூகுள் எர்த்ல வந்து நீங்க ரெட்ரோஸ்பெக்டிவ் மேப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், இந்த அரிப்பு வந்து நல்லா கண்ணுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அளவுக்கு
அளவுக்கு கடலுக்குள்ள அரிச்சு வந்திருக்கு. ஒரு 2-3 கிராமங்களோட பட்டா நிலங்கள் இன்னும் கடலுக்குள்ள இருக்கு. அப்போ அவ்வளவு அத்தனை கிராமங்களா அரிச்சு உள்ள வந்திருக்கு கடல். இதுக்கு காரணம் ஒரு ஆர்டிபிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு போர்ட், சென்னை போர்ட், சின்ன போர்ட், அதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இங்க இருக்கிற இது தவிர, இந்த போர்ட் தவிர சென்னையில இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ், தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் 3-4 இருக்குது. இப்ப எண்ணூர் பவர் பிளான்ட் டீகமிஷன் பண்ண திருப்பி எடுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் புது புது இண்டஸ்ட்ரீஸ் வருது. அது போக காட்டுப்பள்ளி போர்ட்டை வந்து அதானிக்கு கொடுத்து அதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இப்போ வந்து 200 ஏக்கர் 150 ஏக்கர் நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிற ஒரு போர்ட்டை 6000 ஏக்கர் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. 6000 ஏக்கர் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தேவை தமிழ்நாட்டுக்கு என்ன வந்துச்சு எனக்கு இப்பவும் புரியும். இல்ல இந்த 6000 கிலோமீட்டர்ல 2000 ஏக்கர் வந்து கடலுக்குள்ள இருக்குது, 4000 ஏக்கர் வந்து நிலத்துல இருக்குது. அந்த நிலத்துல அந்த கொசஸ்தலை ஆறு, எண்ணூர் கிரீக்கு, அதை சுத்தி இருக்கிற சாண்ட் டியூன்ஸ், அந்த ஃப்ரெஜைல் சிஸ்டம்ஸ், கலிமுக பகுதி, ஆறு, அதை சுத்தி இருக்க வயல்வெளி எல்லாம் இன்க்ளூட் உள்ள ஒரு 4-5 வில்லேஜ் இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காட்டுப்புள்ளி போட்டு எக்ஸ்பெண்ட் ஆக போகுது. இப்போ இந்த போர்ட்னால என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னு பார்த்தா, புலிக்கெட் இருக்குல்ல, புலிக்கெட்டுங்கிறது ஒரு லகுன். ஓகே, லகுன்ங்கிறது கடலுக்கும் அந்த ஏரிக்கும் நடுவுல ஒரே ஒரு தின் ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் இருக்கும். ஒரு சின்ன ஒரு 1.5 கிலோமீட்டர் அளவு, 1.5 கிலோமீட்டர் கூட இருக்காது, அந்த மாதிரி ஒரு லேண்ட் வந்து இருக்கும். அதான் அந்த கடலையும் ஏரியும் பிடிக்கும். இப்போ இங்க சென்னை போர்ட்ல அரிச்ச, நார்த்ல அரிச்ச மாதிரி புலிக்கெட்டை அரிச்சிச்சு, அந்த லகுன் அரிச்சு அப்படின்னா அந்த லகுன் கடலாயிரும், மொத்தமா உப்பாயிரும். அப்போ அங்க நம்பி இருக்கிற, நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட், இந்த படகுகள்ல அங்க வந்து உள்ள போய் மீன் பிடிக்கிற மக்கள் எல்லாரும் அவனோட வாழ்வாதாரத்தை மொத்தமா இழப்பாங்க. எண்ணூர் மட்டும், அந்த புலிக்கெட் மட்டும் இல்ல, உள்ள இருக்க அந்த இடையில குட்டி குட்டி கிராமங்கள் எல்லாத்தோட வாழ்வாதாரம் மொத்தமா போகும். இதை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணும், அவங்களுக்கு செம்மஞ்சேரியில வைக்கும், அவ்வளவுதான் பண்ணும். அப்போ ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வருது, இண்டஸ்ட்ரீஸ் வேணும், போர்ட் வேணும், கனெக்டிவிட்டி வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், எல்லாம் வேணும். ஆனா அதுக்கான காஸ்ட்டை திரும்ப திரும்ப யார்கிட்ட கொடுக்குறீங்க, யார் தலையில சுமத்துறீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. இதை கேட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க பயமுறுத்துறீங்க, வளர்ச்சிக்கு எதிராக பேசுறீங்க, நாடு வளரவே கூடாதா, மக்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். என்ன வேலை கிடைக்கும்? இப்ப வந்து நீங்க 800 வந்து இண்டஸ்ட்ரி மயமாக்குனீங்க, யாருக்கு வேலை கிடைச்சிச்சு? எந்தெந்த மக்கள் என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க? கான்ட்ராக்ட் லேபர்ஸா ஒர்க் பண்றாங்க உள்ள. செட்டிநாடு கோல் ஃபேக்டரியில வந்து அவ்வளவு பேர், நான் போன இல்லைன்னு சொல்றேன், என்னோட எக்ஸாம்பிள் வந்து செப்பாக்கம் கிராமத்துல பக்கத்துல வந்து 800 அந்த டென்சிட்டி பேஸ் பாயிண்ட் கட்டினீங்க, செட்டிநாடு கோல் ஃபேக்டரி கட்டினீங்க. அந்த கோல் ஃபேக்டரியில கான்ட்ராக்ட் லேபர்ஸ், அந்த கரியை பிரிக்க வேலை கொடுத்துருக்கீங்க. இதுதான் நீங்க சொல்ற எம்ப்ளாய்மெண்ட், வளர்ச்சியில வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது? மின்சாரம் கிடைக்குது, கோல்ல இருந்து வரக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ், ஸ்டீல், அயனு, மற்ற கெமிக்கல்ஸ், பெட்ரோ கெமிக்கல்ஸ், பெட்ரோல் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. அவங்களுக்கு என்ன கிடைக்குது? வெறும் பொல்யூஷன் தான் கிடைக்கும். அப்போ இதை பத்தி நான் கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டேன், எனக்கு வந்து இந்த வளர்ச்சினால எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது உங்க வர்க்க சார்பு, உங்களோட லெஜிட்டிமேட் ஆர்குமெண்ட் கிடையாது. இது வந்து வளர்ச்சி, இதுதான் டெவலப்மெண்ட், இது எங்களுக்கு வேணும். அப்ப தமிழ்நாடு வளரவே இல்லை, வளரவே கூடாதா அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வளங்க. நீங்க வளரக்கூடாதுன்னு யாருமே சொல்ல, எல்லாத்தையும் சேர்த்துட்டு வளர்ந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் மேட்டர். அப்ப அவங்களுக்கான பாலிசியும் உள்ள கொண்டு வாங்க, அதான் சொல்ல வரும். இப்ப இந்த அதானி போர்ட் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அந்த 6000 ஏக்கர்ல இருக்கக்கூடிய அத்தனை மக்களோட வாழ்வாதாரம் வளர்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன வாழ்வாதாரம் அமைச்சு தருவீங்க நீங்க? ஒரு அந்த போர்ட்ல எத்தனை பேர் வேலை பார்க்க முடியும்? அந்த சாண்ட் டியூன்ஸ், கலிமுக பகுதி, அதுல மீன் பிடிக்கிற மக்கள், அதுல வந்து உப்பங்கழி வச்சு இது பண்ற மக்கள், அதுல வந்து விவசாயம் பண்ற மக்கள், அவ்வளவு பேருக்கு எப்படி ஒரு போர்ட்ல வேலை கொடுப்பீங்க? இப்போ வந்து அந்த மணலி வந்து பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, 1960 கிட்ட அது வந்து உருவாக்குனாங்க. ஒரு பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி வருதுன்னா அதை சுத்தி என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் வரும்னு யாரை கேட்டாலும் தெரியும். ஏரியாவில வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி வந்தா என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் வரும் அப்படின்னு. பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி வரும், பாராஃபின் மேக்ஸ் வரும், டயர் இண்டஸ்ட்ரி வரும், தெர்மல் பவர் பிளான்ட், இந்த மாதிரி எக்கச்சக்க இண்டஸ்ட்ரி சுத்தி வரும். ஏன்னா இதெல்லாம் கிளஸ்டரிங் சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரி கிளஸ்டரிங் சொல்லுவாங்க இதை. ஓகே, பெட்ரோகெமிக்கலோட வேஸ்ட் பை ப்ராடக்ட்ஸ்ல இருந்து அடுத்த இண்டஸ்ட்ரி ரா மெட்டீரியல் வரும். லைக் இப்போ பெட்ரோகெமிக்கல்ல இருந்து பாராஃபின் வரும், அந்த பாராஃபினை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்து வந்து கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது, இந்த பாலித்தீன், பிளாஸ்டிக்ஸ் உருவாக்குற இண்டஸ்ட்ரீஸ்க்கு அது ரா மெட்டீரியல். இப்போ இந்த தெர்மல் பவர் பிளான்ட் கோலாஷ் வருதுல, அந்த கோலாஷ் வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரா மெட்டீரியல். ஸோ இப்படி வந்து ஒரு இண்டஸ்ட்ரி கிளஸ்டரிங் வந்து உருவாகும் அந்த இடத்துல. அப்போ 60ல வந்து பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி உள்ள வரும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரிஞ்சும் ஒரே இடத்துல கொண்டு போய் வைக்கிறீங்க, அந்த இண்டஸ்ட்ரி கிளஸ்டரிங்க ஊக்குவிக்கிறீங்க, அதுக்கு ரோடு போட்டு தரீங்க, போட்டு வைக்கிறீங்க, ரயில்வே ட்ராக் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்க மோட்டோ என்ன அப்படின்னு இருக்குல்ல, ஒரு அரசாங்கத்தோட மோட்டோ என்ன, எதுக்கு இந்த மக்களை வந்து டார்கெட் பண்ணி இவ்வளவு பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுல்ல. இதுதான் என்விரான்மெண்டல் இன்ஜஸ்டிஸ், சூழல் அநீதி. இந்த சூழல் அநீதியை திட்டமிட்டு வடசென்னை மக்கள் மேல கட்டியிருக்கேன். காரணம் கேட்டா அங்கதான் போர்ட் இருக்குன்னு சொல்லுவோம், இங்கதான் போர்ட் இருக்கு, அப்ப இங்கதான் இண்டஸ்ட்ரி வரும்னு சொல்லுவோம். இப்ப இருக்க கனெக்டிவிட்டி இஷ்யூஸ்ல எங்கனாலும் இண்டஸ்ட்ரி வைக்கலாம், எங்கனாலும் இது வைக்கலாம், அதை கனெக்ட் பண்ணலாம். ஆனா அவங்களுக்கு லாபம் வரணும், அந்த கார்பரேட்ஸ்க்கு லாபம் வரணும், அவங்க அந்த சுத்தி இருக்க மக்கள் எப்படி ஆனாலும் பரவாயில்ல, ஆனா இவருக்கு லாபம் வரணும். அப்படிங்கும் போது அப்போ வாட் இஸ் த மோட்டோ ஆஃப் திஸ் ஸ்டேட் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதுதான் இங்க இஷ்யூ ஆகுது. ஆக்சுவலா அமைதியா இருக்கிறது காரணமே நிறைய ஷாக்கிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். நவீன அந்த ஸ்டேட்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நானும் ஒரு மாதிரி இதெல்லாம் மேம்போக்கான விஷயங்கள். இதெல்லாம் இன்னும் நீங்க டீப்பா போய் நான் வந்து இந்த பேப்பர்ஸ் எல்லாம் படிக்கிறேன்ல, அவ்வளவு கில்ட் ஆகும் எனக்குலாம். ஐயோ இப்படியாவது இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு தோணும். ஆனா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இப்போதைக்கு. அதுதான்
இதெல்லாம் நம்ம யோசிச்சு பாக்குறதுக்கோ இல்ல இந்த இந்த என்விரான்மெண்ட்டையும் சோசியல் ஜஸ்டிஸையும் சேர்த்து பேசுறோம்ன்றதே வந்து எத்தனை பேர் பேசி நம்ம பார்த்திருக்கோன்றதே ரொம்ப ரேரான ஒரு விஷயமா தான் தெரியுது. இதை யோசிச்சு பார்த்தா இதுல இன்னும் அதான் நம்ம ஒரு இந்த பாட்காஸ்ட்ல வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஓவரால் தான் கொடுக்குறோம். இதுலயே இவ்வளவு ஃபேக்ட்ஸ் இருக்கும்போது இதுல உள்ள போக போக இன்னும் இப்ப இதை பேசும்போதுதான் நீங்க சொன்ன இன்னொரு விஷயம், இந்த இப்படியெல்லாம் சொல்லி எங்களை பயமுறுத்துறீங்கன்னு சொல்லி ரீசெண்டா நடந்த அந்த அரக்கர் கூட்டம் பிரச்சனை, அது அது என்ன பிரச்சனை, அது என்ன நடந்தது, என்ன பிரச்சனை அப்படின்னா சென்னை ஃபிளட்ஸ் வந்தது. அப்போ வந்து சூழல் ஆர்வலர்கள் இருந்தவங்க சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சென்னை வந்து நிறைய ஏரிகளையும் குளங்களையும் ஆக்கிரமிச்சு அர்பனைசேஷன் வளர்ந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு அன்கண்ட்ரோல்டு அர்பனைசேஷன் இந்த மாதிரி ஏரிகள் நிலங்களையும் ஆக்கிரமிக்கும் போது ஃபிளட் ஆகும் அப்படின்னு வந்து போஸ்ட் பண்றாங்க. அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உலகத்துல எல்லா நகரங்களும் ஃபிளட் பிளேன்ஸ்ல தான் இருக்குது, அப்ப இவங்களை சென்னை மக்களையும் கில்ட்ரா பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அது யாருன்னு அவங்களுக்கே தெரியாது. இல்ல அவங்க வந்து நாங்க வரக்கர்கள் வந்து பெருமையா சொல்லிக்குவாங்க. பிரச்சனை இல்ல, அது அவங்களோட ஐடென்டிட்டி அவங்களே முடிவு பண்ணிட்டோம். அது என்னமோ ஒண்ணு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, உலகத்துல எல்லா இடமும் ஃபிளட் பிளைன்ஸ்ல தான் வருது எங்களுக்கும் தெரியும். தெரியாமலாம் யாரும் இல்ல, ஃபிளட் பிளைன்ஸ்ல தான் வந்து நகரம் அமையுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கேள்வி கேட்கறது யாரு அப்படின்னா மக்களை கிடையாது, அந்த இடத்துல லேண்ட் கிளியரன்ஸ் கொடுத்த கவர்மெண்ட் வந்து எந்த இடத்துல எந்த கட்டடம் கட்டணும், எத்தனை அவ்வளவு இது பண்ணணும், இதெல்லாம் இந்த ஃப்ளோர் மேப்பிங் இதெல்லாம் பண்றாங்க. பண்ணி யாருக்கு நிலத்தை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்குது இல்ல. அப்ப அது யாரதான் கொஸ்டின் கேட்கறது, மக்களை கேட்க மாட்டோம். சரி ஓகே கேட்க வேணாம், அவங்க வந்து பஞ்சமலைக்கு வந்தவங்க இல்ல வந்து இது பண்ண வந்தவங்க இந்த மாதிரி ஓகே ஃபைன், அவங்க தான் வந்து அப்பாவி மக்கள்னு வச்சுக்கலாமே. லைக் நான் இங்க சென்னையில இருக்க மைக்ரண்ட் ஆக்குபென்ஸ் சொல்றேன், உயர் சாதி ஆக்குபென்ஸ். ஓகே, அவங்க வந்து வேற வழி இல்லாம சென்னைக்கு வந்துட்டாங்கப்பா, இங்க தங்கிட்டாங்க. ஓகே, கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்குது, அவங்களையும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா வேற யார் தான் கேள்வி கேட்கறது? ஃபிளட் வருது அப்படிங்கும் போது இவன் மொட்டை மலை போய் இருந்துக்கிறான், அடுத்த 3 வாரத்துக்கு தேவையான இளையராஜாவையே மிதக்க விட்டாங்களே, நீ வேற என்ன வாரக்கணக்கா சாப்பாடை வாங்கி குடிச்சுக்கிறான், ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிறான், வீட்டு முட்டை மேலவே உட்காந்துக்கிறான். பாதிக்கப்படுறது யாரு? வேலம் இல்லாம கார்பரேஷனோட ஷெல்டர்ஸ்ல போய் தங்குறது யாரு? இந்த எளிய மக்கள் தானே. அப்போ வந்து எளிய மக்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும், தெரியல. ஃபிளட் ட்ரெயினை ஒழுங்கா போட தெரியணும், அதுவும் தெரியல. சரி, நேச்சுரலா இருக்க ஃபிளட் ட்ரெயினை அப்படியே அதோட போக்குல விட்டணும், அதையும் விட மாட்டோம். அப்படின்னா என்னதான் பண்றது? இப்போ ஒரு நேச்சுரல் சிஸ்டம்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும், கரெக்டா? இப்போ ஃபிளட் ஆகுது அப்படின்னா அது ட்ரெயின் ஆகுறதுக்கான ஒரு சிஸ்டம் இங்க இருக்குது. அதுதான் நம்ம இங்க சென்னையில பாக்குற குளங்கள், ஏரிகள், ஆறுகள், இது எல்லாமே வந்து அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் தான். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் எடுக்குது, நாங்க வந்து எல்லாத்துலயும் வந்து ரோடு போட போறோம், ஃபிளட் ட்ரைனிங்கை வந்து கவர்மெண்ட் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் மூலமா எடுத்துக்க போறோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுது அப்படின்னா அதை எஃபிஷியன்டா கவர்மெண்ட் பண்ணணும். அதனாலதான் ஃபிளட் ஆகுது. ஓகே, அப்போ அந்த ஃபிளட் ஆகுது மாதிரி அந்த இது எஃபிஷியன்டா பண்ண கவர்மெண்டால முடியலை. ஏன்னா அது ஒரு காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம். ஒரு ஃபிளட் ட்ரைனேஜ் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். சிமுலேட் பண்றதுக்கே உயிர் போகும், ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணணும், நிறைய சிமுலேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ அது. எந்த இடத்துல என்ன ஸ்லோப் இருக்கு, ஆல்டிடியூட், எல்லா விஷயத்தையும் பேசும். அப்போ இதை வந்து எஃபிஷியன்டா பண்ண முடிஞ்சா பரவாயில்ல, பண்ண முடியல அப்படின்னா ஒரு எளிய மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஆறுல போயிட்டு இருந்துச்சு, அதை அப்படியே விட வேண்டியதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நேச்சரா ஒரு சிஸ்டம் இருக்குது, அதை வந்து பெஸ்ட் எஃபிஷியன்டா ஒரு கவர்மெண்ட்னால கொடுக்க முடியுது அப்படின்னா பரவாயில்ல, முடியல அப்படின்னா நேச்சரா விட்டுற வேண்டியதானே அந்த சிஸ்டமை. அப்போ அதுலயும் நான் வந்து ஆக்கிரமிச்சு வீடு கட்டுவேன், அதை ஆக்கிரமிச்சு இண்டஸ்ட்ரீஸ் கட்டுவேன். இதை வீடு கட்டுறது கூட பிரச்சனை இல்லை, நீங்க வந்து எல்லா இடத்துல பார்த்தா அப்பார்ட்மெண்ட்ஸ், எக்கச்சக்க அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், கேட்டட் கம்யூனிட்டிஸ் இருக்கும். இவங்களுக்கு அந்த இடத்துல நடக்கிற எக்காலஜிக்கல் டிகிரேஷனுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இன்ன வரை யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க. இப்ப வந்து நான் கொரட்டூர் சொன்னேன்ல, கொரட்டூர் ஏரியில இந்த ஏரி பக்கத்துல இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஒரு 3000 வீடுகள் இருக்கும். அந்த 3000 வீடுகள் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி எடுப்பாங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தண்ணி எடுப்பாங்க? அவ்வளவு தண்ணி எடுக்கிற அவங்க அந்த இடத்துல என்ன பண்றாங்க, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க? எதுவுமே கிடையாது. ஆனா கேட்டட் கம்யூனிட்டி ஆமா, அடையாறுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி பில்டிங்ஸா நிக்கும். அடையாரேஸ்வரியில, பெசன்ட் நகர் பீச்ல, இந்த புரோக்கன் பீச் கிட்ட பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பட்டடங்களா நிக்கும். பெரும்பாக்கத்துல பாத்தீங்கன்னா குளோபல் ஹாஸ்பிட்டல், அது இதுன்னு எக்கச்சக்கமா பில்டிங்கா இருக்கும். சவுத் சென்னையை வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரியல் எஸ்டேட் அர்பனிசம் சொல்லுவாங்க. ரியல் எஸ்டேட்னால முழுக்க வளர்ந்தது அது. அதுல வந்து ப்ரொடக்ஷன்லாம் அந்த மாதிரிலாம் இப்பதான் ரீசெண்டா ஐடி 90ஸ்க்கு அப்புறம் வந்திருக்குது. அது வந்து ஃபுல்லா ரியல் எஸ்டேட் தான். அப்போ ரியல் எஸ்டேட்ல அத்தனை குளங்களையும் ஏரிகளையும் காலி பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு இதனால ஃபிளட் ஆகுது அப்படின்னா கேள்வி கேட்பாங்கல்ல, அதுக்கு ஆன்சரபிள் கவர்மெண்ட் தானே. அப்ப கவர்மெண்ட்டை கேட்காம யார்கிட்ட கேள்வி கேட்கறது? ஏன்னா நீங்க தானே எடுத்தீங்க ட்ரைனேஜ் சிஸ்டத்தை வந்து நாங்க பாத்துக்கிறோம், நீங்க தான் எடுத்தீங்க, அப்ப நீங்க தான் சொல்லணும் அது என்ன பண்ணீங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் போதெல்லாம் வந்து இந்த மாதிரி
குளோபல் வார்மிங் நடக்குது, கிளைமேட் சேஞ்ச் நடக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதுக்கு சொல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எங்களை பயமுறுத்துறீங்கன்னா உண்மையான விஷயங்கள் சொல்லி பயமுறுது அப்படின்னா அப்ப எங்க கேட்கணுமோ அங்களே கேட்கணும், கவர்மெண்ட்டா கேட்கணும். எனக்கு பயமா இருக்குது ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்ல வந்த நடிச்சா என்ன பண்றது? அதுதான் இந்த விஷயம் தான். இதை கவர்மெண்ட் தான் இதை பண்ணணும். நான் மக்களை ஃபர்ஸ்டே சொன்னேன், ஒரு கன்சியூமரிசம் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லிட்டு மக்களை பேசுறது தேவையில்லாத வேலை. அது நடக்க போறது கிடையாது. அவங்கள ஒரு அவேர்னஸ் கொடுக்கும், இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னா அவங்களை என்லைட்டன் பண்ணும், அவ்வளவுதான். மற்றபடி அவங்ககிட்ட இருந்து இது தீர்க்கிறதுக்கான சொல்யூஷன் எல்லாம் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா நம்ம முட்டாள்னு இருக்கும். அது தீர வேண்டிய இடம் கவர்மெண்ட் தான் இருக்கு, அந்த கையில தான் அவ்வளவு பவர் இருக்கு. அப்ப கவர்மெண்ட் தான் கேட்டாகணும், கவர்மெண்ட் தான் கேட்போம். அப்ப தேர் ரெஸ்பான்சிபிள் ஆன்சர்ஸ்ல அதுக்கு தான் ஆட் பண்ணி வச்சிருக்கோம் அவங்கள. இந்த மாதிரி இஷ்யூ நடக்குது, நாங்கெல்லாம் அது அஃபெக்ட் ஆகுறோம், இவன் எல்லாம் நீங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க, ஃபாரின்ல இருந்துட்டு அவங்க என்னன்னாலும் பேசுவாங்க, நம்ம உள்ள உட்காந்துருக்க நாமல்ல, நாங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகிறோம், அப்ப நாங்க தானே கேட்போம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதை கேட்கக்கூடாது, நாங்க என்ன பண்றது? நீங்க கரெக்டா என்ன பண்ணணும், கவர்மெண்ட் என்ன பண்ணணுங்கிற மாதிரி ஆரம்பிச்சீங்க. சோ டிஸ்கஷனோட கன்க்ளூஷன் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப அதையே பேசலாம், அதே கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம். அதாவது வாட் இஸ் த வே ஃபார்வர்ட், இனிமே என்னெல்லாம் பண்ணணும், என்ன எதிர்பார்க்கணும் கவர்மெண்ட் கிட்ட, என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வரணும் அப்படின்னு நம்ம அதை பத்தி கொஞ்சம் பேசினா ஒரு கம்ப்ளீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 2 விஷயங்கள் இருக்குது. ஒண்ணு ரொம்ப லாங் எக்ஸ்பெக்டட், இன்னொன்னு இப்ப தற்காலத்துக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இஷ்யூஸ். இந்த 2 இஷ்யூஸையும் கவர்மெண்ட் தான் பண்ணணும். கவர்மெண்ட் தான் அந்த பிரச்சனை இருக்குது, இன்ஸ்டிடியூஷனல் ஃபிளாஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவேன், இன்ஸ்டிடியூஷனல் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். இப்ப தற்சமயம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த கார்பரேட்ஸோட உற்பத்தியை, அவங்களோட இந்த வேஸ்ட் ட்ரீட்மெண்ட், இது எல்லாத்தையும் அந்த கார்பரேட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி திருப்பி கொடுக்கணும். அவங்க தான் அதை எடுத்துக்கணும். இப்ப நான் ஒரு ப்ரொடக்ஷன் பண்றேன், அதுல பேக்கேஜ் பண்றேன், பாலித்தீன் பேப்பர் போடுறேன், இது பேக்கப் பண்றேன், அந்த எக்யூப்மெண்ட்டோட ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன யூஸ் பண்றேன், அதை திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி திருப்பி ரீசைக்கிள் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அந்த கார்பரேட்ஸ் தான் ஏத்துக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். அவங்க தான் அதை இது பண்ணணும், அதை அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும். இதை நீங்க எளிய மக்கள் நீங்க பண்ணுங்க, ரீசைக்கிள் பண்ணுங்க, நீங்க வாங்காதீங்க இப்படிலாம் சொல்றது, நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க, நீங்க தான் அதை பாத்துக்கணும். ஓகே, அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ எனர்ஜி ப்ரொடக்ஷனு, லோக்கல் ரிசோர்சஸ் யூஸ் பண்றது எல்லாத்தையும் டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். அந்தந்த ஏரியால இருக்க மக்கள் அரசோட உதவியோட அந்த இடத்துல மேனேஜ் பண்ற மாதிரியான சிஸ்டம்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்கனாமி, அது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் ஆகட்டும், இல்ல காமன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும். இப்போ ஒரு ஏரி இருக்கு அப்படின்னா அந்த ஏரியோட மேனேஜ்மெண்ட் அங்க சுத்தி இருக்கிற மக்கள்கிட்ட தான் கொடுக்கணும். அவங்களுக்கு ஃபுல் பவர் கொடுத்து அதோட மேனேஜ்மெண்ட்டையும் சோர்ஸையும் கொடுக்கணும். இதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த இப்போ நாலேஜ் சிஸ்டம் ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு. ஓகே, இப்போ கொரட்டூர் ஏரியா முன்னாடி அது ஒரு சஸ்டைனபிளான சோர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அம்பத்தூர் ஏரியில இருந்து வர்ற இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் பத்தியோ, இல்ல இப்போ உலக அளவில் நடக்கிற கிளைமேட் சேஞ்ச் பத்தியோ, மான்சூன் லாஸ் பத்தியோ தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு மாசம் மாசம் மழை பெய்யும், அது தண்ணி வரும், தண்ணி வச்சு விவசாயம் பண்ணுவாங்க, இந்த சைக்கிள் தெரிஞ்சா போதும். ஆனா இப்போ இந்த சிஸ்டம் இஸ் கெட்டிங் மோர் காம்ப்ளிகேட்டட். ஓகே, அப்போ அந்த நாலேஜை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை கவர்மெண்டோட, அதை மேனேஜ் பண்ண வேண்டிய வேலை அந்த மக்களோட. இந்த மாதிரியான ஒரு தெளிவான பிரிவு உண்டாகணும். ஓகே, நாலேஜை மக்களே எடுத்துக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. அந்த ப்ராசஸ் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிருச்சு. அதுக்கான ரிசோர்ஸஸோ கேபிட்டல் எதுவுமே அந்த மக்கள்கிட்ட கிடையாது. ஒரு ஏரியா ஸ்டடி பண்றதுக்கான சோர்சஸ், டெக்னாலஜி, அந்த சிஸ்டம் எதுவுமே, அந்த ரிசோர்ஸ் எதுவுமே அந்த மக்கள்கிட்ட இல்லை. அப்போ அதை அந்த மக்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தோடது. அதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மக்கள்கிட்ட இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றத விட ரைட், அவங்களோட உரிமை அது. அது ஏரி ஆகட்டும், ஆறாகட்டும், குளமாகட்டும், காடாகட்டும். காட்டை பழங்குடி மக்களை மேனேஜ் பண்ண வைக்கணும். அதான் இப்பதான் ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு, சும்மா பேப்பர்ல சுத்திக்கிட்டு இருக்குது, அவ்வளவுதான். ஸோ அதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும். இன்னும் ஒரு வில்லேஜ் எக்கனாமி ஒரு காமனை சார்ந்து இருக்கு அப்படின்னா அதை மேனேஜ் பண்ற இதை அந்த கிராம மக்கள்கிட்ட கொடுக்கணும். அதுல சமூக நீதி பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கான கண்காணிப்பு அரசாங்கத்துல இருக்கணும். லைக் ஜாதி பிரச்சனை இந்த மாதிரிலாம் வராம இருக்கிறது. இன்னும் அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது, அது தனியா பேசணும். இந்த மாதிரி லோக்கல் மேனேஜ்மெண்ட் வரும்போது உள்ள ஜாதி பிரச்சனை வரும், ஜெண்டர் இஷ்யூஸ் வரும், இதெல்லாம் வரும். அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட் எடுத்துக்கணும். ஆனா அதுக்கான உரிமையை அந்த மக்கள் தட்டி பறிக்க கூடாது. நான் உன்னோட ஏரியா சீரமைச்சம் இல்ல, அப்ப நான் இதுல மீன் பிடிக்கிற டெண்டரை இவன்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதை அவங்களோட உரிமை. அவங்களால எந்த முடியலையோ அதை கேப் ஃபில் பண்ற வேலையை அரசாங்கம் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான டிஃபரன்ஸ். அது மாதிரி இப்போ எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு மாதிரியான ஒரு பிளேஸ்ல மொத்த தெர்மல் பவர் பிளான்ட்டையும் மொத்தமா கொட்டி அந்த மக்களை சாவடிச்சு அதுல எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ஊருக்கு தேவையான மின்சாரத்தை அந்தந்த ஊர்லயே ப்ரொடியூஸ் பண்ணணும். சோலார் பேனல்ஸ் மூலமாவோ இல்லை விண்மில் மூலமாவோ அந்த மாதிரி லோக்கல் ப்ரொடக்ஷன் நடக்கணும். இதை அது தனியா பேசலாம். இது கவர்மெண்ட் கிட்ட கனெக்ட் பண்ணணுமா, இந்த மாதிரி டெக்னிக் இஷ்யூஸ்லாம் தனியா பேசிக்கலாம். பட் ஆனா இதுதான் கான்செப்ட். டீசென்ட்ரலைஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி அண்ட் டீசென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரிசோர்சஸ் இருக்கணும். ஓகே, இதுதான் இப்ப தற்சமயம் பண்ண வேண்டிய, உடனடியாக பண்ண வேண்டிய வேலைகள்.
கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் வந்து தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னா அந்த லாங் ஸ்டாண்டிங் லாங் எக்ஸ்பெக்டட் சொல்யூஷன் தான் மார்க்சிசம் கம்யூனிசம் வரணும். அப்படின்னா தான் அதை வந்து இது பண்ண முடியும். இந்த கம்யூனிசம் இதுக்கு போகாம ஒரு சோசியலிஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகாம இந்த விஷயத்த சால்வ் பண்ண முடியாது. ஜேம்ஸ் ஓ கானர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து செகண்ட் கான்ட்ரடிக்ஷன் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்க ஒரு ஆர்டிகிள். ஓகே, முதலாளித்துவத்தின் இரண்டாம் முரண் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் முரண் வந்து என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்கிற ஒரு 100-150 பேர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்றாங்க. அதுல இருந்து ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது. அந்த உற்பத்தியை வந்து ஒரு தனி நபர் வந்து தனக்கு சொந்தம் கொண்டாடிக்கிறான். அதை வச்சு ப்ராஃபிட் பாக்குறான். அந்த ப்ராஃபிட் திருப்பி இன்வெஸ்ட் பண்றான். அந்த இருந்து ஒரு உபரி உற்பத்தியை, அதாவது எக்ஸ்ட்ராவா ப்ரொடியூஸ் ஆகிற சர்ப்ளஸ அந்த மக்கள்கிட்ட அந்த ப்ரொடியூஸ் பண்ண கூட கொடுக்க மாட்டேங்கிறான். அதை அவன் எடுத்துக்கிறான் லாபமா. அது திருப்பி இன்வெஸ்ட் பண்றான், திருப்பி ப்ரொடியூஸ் பண்றான். இப்படியே போச்சுன்னா ஒரு கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இதை வாங்குறதுக்கான சக்தியை மக்கள் இழந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த உபரியுமே வரல. அப்போ இவன் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே போவான், இந்த லாபம் அவன் சேர்ந்துக்கிட்டே இருக்கு, இவங்களுக்கு வாங்க முடியாது. இதுதான் முதல் முரண். இதனால என்ன ஆகும் அப்படின்னா எக்கனாமிக் கிரைசிஸ் வரும். நிறைய ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, யாரும் வாங்க மாட்டாங்க. இது வந்து ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் கேபிட்டலிசம் சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் முதல் முரண். ஜேம்ஸ் ஓகானர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இரண்டாவது ஒரு முரண் இருக்குது. அந்த முரண் என்ன அப்படின்னா, இப்படி உற்பத்தி பண்ணிக்கிட்டே போகும்போது நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து கம்மியாகும். அப்போ அதை மேனேஜ் பண்றதுக்கு, அந்த ரிசோர்ஸை மேனேஜ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சத்தை கொண்டு வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து திருப்பி ரீபில்ட் பண்றதுக்கு, இல்ல வந்து ஹெல்த்துக்கு, இந்த மாதிரி இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ இது வந்து என்ன அப்படின்னா அண்டர் ப்ரொடக்ஷன் ஆஃப் கேபிட்டலிசம் சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த ரெண்டு முரண் இருக்குது. இந்த ரெண்டாவது முரண் தான் இப்போ முதன்மை முரணா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்போ நேச்சுரல் சிஸ்டம் வந்து இது பண்ணணும் அப்படின்னா, அவன் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை வந்து பிளான் பண்ணி பண்ணணும். இந்த ப்ரொடக்ஷன் வந்து பிளான் பண்ணி பண்ணணும். இந்த ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதான் சோசியலிசம். ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி, ஒரு கவர்மெண்ட் எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறோம், எதை ப்ரொடியூஸ் பண்ண போறோம், எங்க இருந்து எடுக்க போறோம் அப்படிங்கிறத பிளான் பண்ணணும். ஓகே, லோக்கல் கமிட்டிஸ், டீசென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட், இது எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். ஆனா இந்த ப்ரொடக்ஷன் உற்பத்தி முறை மாறணும். இந்த உற்பத்தி முறை தான் தலையாய பிரச்சனை அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. நம்ம வந்து எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். சூழலியல் பேசுறவங்க இயற்கையை காப்பாற்ற போறேன், காட்டை காப்பாற்ற போறேன், நதியை காப்பாற்ற போறேன், எங்கெங்கேயோ தனித்தனியா ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே பேசிக்கான பிரச்சனையான இந்த உற்பத்தியை வந்து முதலாளித்துவ உற்பத்தியை கண்டுக்க மாட்டேங்கிறோம். அதை வந்து நெக்லிஜிபிள்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறோம். ஆனா இருக்கிறதுலே பேசிக்கான பிரச்சனையா அதுதான் இருக்குது. சூழல்ல வந்து முக்கியமான பிரச்சனையா முதலாளித்துவ உற்பத்தி முறை தான் இருக்கு. முதலாளித்துவ உற்பத்தி முறையை மாத்தினாதான் கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மனுஷனே தப்பிக்க முடியும். இல்லைன்னா தப்பிக்க முடியாது, அழிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். இது வந்து பயமுறுத்துற மாதிரி இருந்தாலும் சரி, கில் ட்ராப் இருக்க மாதிரி இருந்தாலும் சரி, இதுதான் உண்மை. இந்த உண்மையில இருந்து தப்பிச்சா எனக்கு சந்தோஷம் தான். இதை உண்மை எடுத்துக்கிட்டு பண்ணோம்னா எல்லாம் தப்பிச்சிருவோம். அவ்வளவுதான். ஓகே, எண்டுக்கு வந்தனால ஏதாவது புக் சஜஷன்ஸ் இந்த டாபிக் ரிலேட்டடா நீ ஏதாவது சொல்லுங்க. நான் ரீசெண்டா ஒரு சூழலும் சாதியம் புக் படிச்சுட்டு இருக்கேன். இது ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டா கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரி பத்தி இல்லைனாலும் நம்ம பேசுற டாபிக்ஸ்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்கல்ல, வட சென்னை மக்கள், தமிழ் சென்னை மக்கள்னாலே வந்து அழுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. கருப்புனால ஏன் வந்து நம்ம வந்து அதை ஏன் வந்து கீழ் நோக்கி பாக்குறோம், அந்த மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அந்த புக்கு நான் சஜஸ்ட் பண்றேன், சூழலும் சாதியும். நீங்க இந்த மாதிரி டாபிக்ஸ் ஏதாவது நீங்க சொல்லுங்க. நான் இந்த பெல்லி ஆஃப் த ரிவர் நல்லா இருக்கும். அது வந்து கண்டிப்பா படிக்க வேண்டிய விஷயம். இந்த ஒரு ட்ரைபல் இதை பத்தின ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி போகும் மொத்தமாவே. ஓகே, தி பெல்லி ஆஃப் த ரிவர். ஆமா, இந்த பெல்லி ஆஃப் த ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு அமிதா பவிஷ்கர் அவங்க எழுதின புத்தகம். ஓகே ஓகே. அது தவிர ஜான் பெலிமி ஃபோஸ்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவரோட மார்க்சியம் சூழலியமும் இந்த மாதிரி நிறைய தமிழாக்க புத்தகங்கள்லாம் வந்துருச்சு. ஸோ அதையுமே வந்து படிக்கலாம். மார்க்சியம் சூழலியமும் எப்படி வந்து கனெக்ட் ஆகுது, இந்த ட்ரெட்மில் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொன்னேன்ல இடையிலேயே, எப்படி வந்து இந்த உற்பத்தி வந்து ஒரு ட்ரெட்மில் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது, அது ஃபாஸ்ட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மெட்டபாலிக் ரிஃப்ட்னு சொல்லி அது அவரோட புக்கே ஒன்று இருக்கு, மெட்டபாலிக் ரிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மெட்டபாலிக் ரிஃப்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ எப்படி வந்து உற்பத்தி வந்து மண்ணில் ஆரம்பிக்குது, அதை மனுஷன் யூஸ் பண்றான், திருப்பி அந்த கழிவுகள் வந்து மண்ணுக்கு போகுது, திருப்பி அது வந்து திரும்ப ப்ரொடக்ஷனா மாறுது. இந்த மாதிரி ஒரு சைக்கிள் இருக்குல்ல, இந்த சைக்கிளை வந்து ஒரு முதலாளி உற்பத்தி முறை எப்படி உடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தகம் அது. ஜான் பெலிமி ஃபோஸ்டர் அப்படிங்கிறவரோட புக். இன்னொரு மூவி ஒன்னு சொன்னீங்கல்ல நடுவுல, அந்த இத பத்தி எலிசியம் அப்படின்னு சொல்லி, ELYSIUM எலிசியம். ஓகே ஓகே ஓகே, நம்ம ஒரு போஸ்டர் போடுவோம், என்ன சொன்னா போடலாம். புக்ஸும் இதுவும் கண்டிப்பா. நான் வந்து புக் தனியாவே உங்களுக்கு மெசேஜ் மாதிரி சஜஸ்ட் பண்றேன். இப்ப நான் டக்குன்னு எதுவும் ஞாபகம் வரல. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, காடோடிங்கிற புக் படிங்க. நக்கீரனோட காடோடிங்கிற ஒரு நாவல் இருக்கு. இந்தோனேஷியா மலைக்காடுகள் வந்து எப்படி ஒரு கார்பரேட்டோட எண்ணெய் லாப வரினால அழியுது அப்படிங்கிற மாதிரி கதை போகும். அவரோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும். எல்லாருமே கண்டிப்பா படிக்கும். சூப்பர் சூப்பர். ஓகே, நம்ம எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம்.
என்னன்னா இந்த எபிசோடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எபிசோடா எனக்கு ஃபீல் ஆகுது. நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு மனநிலையோட வந்தேன், ஆனா பேசி முடிக்கும் போது இன்னும் அதோடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ அதான் நம்ம சொன்ன மாதிரி இத எப்படி எடுத்துக்கிட்டாலும் இந்த என்விரான்மெண்டல் பிரச்சனைகளை வந்து வெறும் அத ஒரு 3வது இடத்துல இருந்து பார்க்காம அது இங்க லோக்கலா நம்மளை சுத்தி என்னவா இருக்கு. ஏன்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்ப வீகனிசம் எடுத்தா கூட அது வந்து எப்படி கேஸ்ட் ரிலிஜியன்னு சுத்தி எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க்டா இருக்குங்கிறத நம்ம அதை அக்னாலேஜ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எதுவுமே தனிப்பட்டு இல்லை. ஏன்னா பாதிக்கப்படுறவங்க யாருமே வந்து அந்த மேட்டுக்குடியில இருக்கக்கூடிய யாருமே வந்து அதனால பாதிக்கப்பட போறவங்க. இன்னொரு விஷயம், நம்ம இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இடத்துல வந்து யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுன்ற கன்ஃபியூஷன் வரும்போது அதுக்கு நம்ம ஈஸியா எடுத்துக்கக்கூடிய ஒரு மீடியம் வந்து பணமா இருக்கு. யாருக்கிட்ட அதிகமா பணம் இருக்கோ, யாருக்கிட்ட அதிகமா பவர் இருக்கோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த இடத்துல முடிச்சிடறோம்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டுமே ஒரு ஒரு மீடியமா இருக்க முடியாது. ஆக்சுவலா கொஞ்சம் மெதுவாக ஒரு மாதிரி நான் சொன்ன மாதிரி நான் எதிர்பார்த்ததை விட வேற மாதிரி இருந்துச்சு இப்ப நீங்க பேசுனது. ஆக்சுவலா ரொம்ப நன்றி. இந்த எபிசோடு கரெக்டான ஆளதான் கூப்பிட்டுருக்கோம்னு சொல்லி ஃபீல் ஆகுது. ஏன்னா நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் யோசிச்சு பார்த்ததே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த எபிசோட்ல எங்களோட ஜாயின் பண்ணதுக்கு. தொடர்ந்து சூழலியல் வந்து அதுல சமூக நீதியை இணைச்சு பேசுறவங்க வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மினிமமா இருக்காங்க. ஒரு காக்கா மேல, ஒரு குருவி மேல, ஒரு இந்த மாதிரி அது மேல ஒரு அக்கறை உள்ளவங்க மனிதர்களை வந்து ஈஸியா ஒதுக்கிடுறாங்க. அவங்க வந்து அந்த சூழல்ல இல்லைங்கிற மாதிரியான மென்டாலிட்டி போயிடுறாங்க. நேச்சர்னா வெறும் பறவை, குருவி, நாய், பூனை, இல்லைன்னா வந்து வயலு, காடு, இதைத்தான் வந்து நேச்சரா பாக்குறாங்களே ஒழிய ஒவ்வொரு இயற்கை கூடயும் மனிதர்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பிணைப்போட இருக்காங்க, அந்த இதோட சேர்ந்து இயங்குறாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா மனிதர்களை ஒதுக்கிட்டு இங்க எதுவுமே பார்க்க முடியாது. மனிதர்கள் வந்து ஒரு பெரிய சக்தி. இதை வந்து நீங்க ஆந்த்ரோபோசென்ட்ரிக்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம சூழலியல் பேசுறதே மனிதர்களுக்காக தான் அப்படிங்கறதே யாருக்கும் புரிய மாட்டேங்குது. நம்ம வந்து ஒரு மாடு, ஒரு யானை அழிஞ்சாலோ இல்ல புலி வந்து அழிஞ்சாலும் நம்மளுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பட்டாம்பூச்சி அழிஞ்சா என்ன பிரச்சனை? நாளைக்கு நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்காது, அதுதான் பிரச்சனை. அப்போ வந்து சூழலுக்கு போராடுறவங்க மனுஷங்களுக்காக தான் போராடுறாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு முதல்ல வரணும். அப்ப மனுஷங்களை ஒதுக்கிட்டு அவங்களை வெறுத்துட்டு அவங்களை வந்து குற்றம் சுமத்திட்டு அவங்களை வந்து கில் ட்ரிப் ஆகிட்டு நம்ம வந்து வேற இன்னும் பெருசா பண்ண போறது இல்லை. அப்போ சூழலையோட சேர்த்து பேசுங்க. இது எங்க வந்து நான் இதையும் சேர்த்து சொல்லிடுறேன். இது வந்து எங்க வந்து இதாகும் அப்படின்னா, மனிதர்களை வந்து கண்டுக்காம விடுறாங்கல்ல, எல்லா மனிதர்களையும் விட மாட்டாங்க. அதுதான் அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை. யானைய வந்து யானை மேல பாசம் வைப்பாங்க, சிங்கம் மேல பாசம் வைப்பாங்க, புலி மேல பாசம் வைப்பாங்க, பட்டாம்பூச்சி மேல பாசம் வைப்பாங்க, மரம், செடி, கொடி எல்லா மேலேயும் பாசம் வைப்பாங்க. இதோட சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வர்க்கத்து மேல பாசம் வைப்பாங்க. மனிதர்கள் சொல்லி குற்றம் சுமத்துறவங்க எல்லாரும் தாழ்த்தப்பட்ட மக்களா, பிற்படுத்தப்பட்ட மக்களா, இந்த மாதிரிதான் இருப்பாங்க. அவங்களதான் வந்து குற்றவாளி ஆகிட்டு போயிருவாங்க. இந்த ரீசெண்ட் இந்த கேரளால கூட ரீசெண்ட்ல ஒரு 2 வருஷம் முன்னாடி அந்த யானையை வந்து ஒரு விவசாய தூக்குல போட்டு, இப்ப ரீசெண்டா கொரோனா வந்தப்ப மனிதர்கள் தான் இந்த உலகத்தோட வைரஸ்ங்கிறாங்க. மனுஷங்களை வெறுத்து மனித இனத்தை வந்து இப்படி அக்யூஸ் பண்ணிட்டு என்ன சாதிக்க போறீங்க? எந்த சூழலை காப்பாத்தி என்ன பண்ண போறீங்க? நீங்க வந்து நம்ம வந்து இயற்கையை ரட்சிக்கக்கூடிய கடவுள் கிடையாது. நம்ம மனித இனத்தை வந்து காப்பாத்திக்கக்கூடிய ஒரு சுயநலமான ஒரு ஸ்பீசிஸ், அவ்வளவுதான். ஹோமோ சாப்பியன்ஸ்ங்கிற ஸ்பீசிஸ். மற்ற ஹோமோ ஸ்பீசிஸ் மாதிரி நம்மளும் அழியாம இருக்கிறதுக்கு சூழலை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதோட சேர்ந்து எங்க கத்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அப்போ வந்து இந்த வேலையை ஒழுங்கா பண்ணா போதும். முதல் மனுஷனை மதிக்க கத்துக்கணும், எல்லா மனுஷனையும் மதிக்கணும். அதுக்கப்புறம் நாய், பூனை, கழுதை எல்லாம் மதிக்கலாம். அவ்வளவுதான் ப்ரோ. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு சிறப்பான எபிசோட். ஓகே, எபிசோட முடிச்சிடலாம். ஃபைனலா தான் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சூழலியல்ன்றத வந்து சமூக நீதி சேர்க்காம பாக்குறதுன்றது அது ஒரு அறவரையான பார்வையா தான் இருக்கும். சூழல்னு சொன்ன உடனே உங்க மனசுல வர்ற இமேஜ் வந்து பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய மலைகள், காடுகள் அப்படி வருதா, இல்ல புகை, சாக்கடை இந்த மாதிரி வருதான்றதே வந்து நீங்க எந்த சூழல்ல வாழ்றீங்கன்றது உங்களுக்கு சொல்லும்னு நினைக்கிறேன். அதை யோசிக்கணும், பேசணும். இந்த டாபிக்ல நிறைய படிங்க. இன்கேஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் இதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க அப்படின்னு நிறைய படிங்க. நாங்க புக்ஸும் சஜஸ்ட் பண்றாங்க, ஹரிட்டையும் கேட்டு தொடர்ந்து இதை பத்தி நிறைய பேசுவோம். அதை பத்தி நன்றி ப்ரோ. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.